பகவத் மிஷனில் ஒரு 7 வகையான தியானங்கள் கற்றுக் கொடுக்குறோம். இந்த 7 வகையான தியானங்களும் ஒரு வித்தியாசமான தியானம். நீங்கள் வேறு எங்கேயுமே இதை கற்றுருக்க முடியாது. சில தியானங்கள்லாம் பண்ணினீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு ஆனந்த அனுபவங்கள் கிடைக்கும். எந்த பிரச்சனையுமே உங்களை தாக்காது. ரொம்ப பவர்ஃபுல்லான தியானம். சிலவங்களுக்கு அந்த தியானத்தை பண்ணினா சிலவங்களுக்கு சில சித்துக்கள் சக்திகள்லாம் கூட கிடைச்சிது. நாளைக்கு என்ன நடக்கும், நம்ம இங்கே இருக்கும் பொழுதே சில மற்ற எங்கெங்கெல்லாம் உள்ள காட்சிகள்லாம் நமக்கு இங்கே தெரிகிற மாதிரிலாம் கூட சில சக்திகள்லாம் கூட கிடைச்சிது. ஏன்னா இதில் கொஞ்சம் லிமிட்டடாக தான் ஆட்களை எடுக்கிறோம், நிறைய கூட்டமாக எடுக்கிறது இல்லை. அதனால் நீங்கள் வாய்ப்பு இருந்ததுன்னா கலந்துக்கிடுங்க. அது உண்மையிலேங்க ஒரு ஞானத்தை இவ்வளோ எளிமையாக கொடுத்துட முடியுமா? ரொம்ப ஆச்சரியமான விஷயம். ஸ்ரீ பகவத்தை அவர்களால் மட்டும்தான் இப்போ சாத்தியமாயிருக்கு. ஆனால் இதுக்கு முன்னாடி புத்தர் வாழ்ந்த காலத்தில் இந்த மாதிரி ஞானிகள் நிறைய பேர் இருந்தாங்க. புத்தர் பின்னாடி ஆயிரக்கணக்கான ஞானிகள் வலம் வந்தாங்களாம். புத்தருக்கு பிறகு ஸ்ரீ பகவத்தை அவர்கள் வாழும் காலத்தில் ஆயிரக்கணக்கானோர் ஞானிகளாக இப்போ வலம் வந்துட்டு இருக்காங்க. பலர் இதை புரிஞ்சு தன்னளவில் சுதந்திரம் அடைஞ்சு தன்னுடைய பணிகளை சிறப்பாக செஞ்சு முழுமையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இது அந்த காலகட்டத்தில் நம்ம வாழ்கிறோங்கிறதே மிகப்பெரிய விஷயம். ஆனால் நான் என்ன நினைக்கிறேன்னா, நான் ஐயாவை தவிர்த்திருப்பேன். ஏன்னா என்னுடைய தேடுதலாம் பார்த்தீங்கன்னா அந்த அமானுஷ்ய சக்தி, பிரபஞ்சம்னா என்ன, இது மாதிரி நான் தேடிட்டு இருந்த காலத்தில் தான் ஐயாவை நான் சந்தித்தேன். நான் 2007 என்னுடைய நண்பர் ஒருத்தர் கைலாசம்னு ஒருத்தர் ஹோமியோபதி மருத்துவர், அவர் சேலத்தில் இருந்தார். அவர் எங்கள் ஃபேமிலி டாக்டர் மாதிரி. நான் அப்போ வேதாத்திரி மகரிஷியில் ரொம்ப ஈடுபாடாக அங்கெல்லாம் தியானங்கள் தவமெல்லாம் இருந்துகிட்டு இருந்தோம். நிறைய ஆன்மீக அமைப்புக்கெல்லாம் போயிருக்கேன். விபாசனா பயிற்சி ஒரு 7 தடவை கலந்துருக்கிறேன். இந்த காலகட்டத்தில் தான் நான் இவர்கிட்ட என்னை ஒரு தடவை கூப்பிட்டுட்டு என்ன சொன்னார்னா, ஒரு புக்கு தரேன் படித்து பாருங்கன்னாரு. என்ன புக்குங்கன்னு ஒரு இங்கிலீஷ் புக் ஒன்று கொடுத்தாரு. அது 100 பக்கம் இருந்துச்சு. அது பேர் டோன்ட் டிலே என்லைட்டன்மெண்ட். இந்த புக்கை படித்து பார்த்துட்டு சொல்லுங்கள் எனக்கு அப்படின்னாரு. அந்த புக்கு இங்கிலீஷில் இருந்தவொடனே நான் என்ன பண்ணேன், எடுத்து வச்சிட்டேன். ஏன்னா இங்கிலீஷ் எனக்கு அந்தளவுக்கு அப்போ படித்து புரியாது. எடுத்து வச்சிட்டேன். தமிழாக இருந்தால் கூட படிச்சிருப்பேன். எடுத்து வச்சிட்டேன். 1 வாரம் கழிச்சு கூப்பிட்டாரு. இந்த புக்கை படிச்சிட்டிங்களா அப்படின்னாரு. நான் படிக்கலன்னு சொன்னால் வருத்தப்படுவார், படிச்சுன்னு சொன்னால் எனக்கு கேள்வி கேட்பார். ஏன்னா பதில் சொல்ல தெரியாது. நான் என்ன பண்ணேன், பாதி படிச்சுட்டேன், இன்னும் மீதி பாதி படிக்கணும்னு சொல்லி ஒரு பொய்யை சொன்னேன். சொன்னோன்னு அப்படியா, படித்தவர்களும் போதும், இந்த புக்கை எழுதுனது வராரு வாங்க அப்படின்னாரு. இது என்னடா வேதனையாக போச்சு சொல்லிட்டு, சார் அது ஒரு சனிக்கிழமை, இன்னைக்கு எப்படி சனிக்கிழமையோ அது ஒரு சனிக்கிழமை. நான் என்ன சொன்னேன், இல்லை சார் என்னால் கடையில் எல்லாம் இன்றைக்கி பிஸ்னஸ் வேஜஸ் தரணும், கூலி தரணும், என்னால் வர முடியாது அப்படின்னேன். அவர் என்ன பண்ணார், எப்படி லஞ்ச் சாப்பிட போவீங்களா வீட்டுக்கு அப்படின்னாரு. ஆமாம் சார் அப்படின்னேன். அப்போ லஞ்சுக்கு எங்கள் வீட்டுக்கு வந்துடுங்க, சாப்பிட்டு அவரை பார்த்துட்டு போங்கன்னாரு. அதாவது என்னன்னா, நான் எந்த வகையில் விலகி போகலான்னு பார்க்குறேன், ஆனால் இயற்கை என் மீது கொண்ட கருணையாக நான் பார்க்குறேன். நான் எப்படி விலகி போகணும்னு நினச்சா கூட என்னை இணைச்சி வச்சு என்னை ஐயாவை சந்திக்க வைக்குது. என்னடா சரி போ, வேறு வழியில் அவரை அவாய்ட் பண்ண முடியாது. அடுத்து எனக்கு என்னென்னா, எனக்கு உடம்பு சரியில்லை, ட்ரீட்மெண்ட்னாலும் ஹோமியோபதி தான் போவேன் தவிர நான் அலோபதிலாம் எடுத்துக்கிறதே கிடையாது. சரி அவர்கிட்ட போய் வேறு வழி இல்லை, டாக்டர் கூப்பிட்டாருன்னு சொல்லிட்டு நான் போனேன். மதியான நேரம் போயிட்டு சப்பாத்தி தக்காளி சட்னி இதெல்லாம் வச்சுருந்தாங்க. ஏதோ சாப்பிட்டு, ஓகே சார் நல்லா இருக்கு, நான் கிளம்பட்டுமானே, ஒரு நிமிஷம் உள்ளே இருக்கிறாரு பார்க்கலாம். நாங்கள் யார் உள்ளே இருக்கிறா அப்படின்னு பார்த்தா, உள்ளே ஸ்ரீ பகவத்தையா உட்காந்துருக்காரு. அவர் அட்வொகேட், பேசிக்கலி ஒயிட் அண்ட் ஒயிட்டில் உள்ள உட்காந்துருக்காரு. அப்போ தாடி கூட கிடையாது. பார்த்தேன், ஓ இவர் தான் அந்த புக் எழுதினாரா, ஓகே. ஐயா டாக் கொடுக்குறாரு. என்ன சொல்கிறாருன்னா, இந்த மனம் என்று பார்த்தீங்கன்னா அதில் வரக்கூடிய எண்ணங்கள் நமக்கு கட்டுப்பட்டதில்லை, அது தாமாக தோன்றி தாமாக மறையுது, அதனுடைய ஆயுள் அரை வினாடி தான், நமக்கு அங்கே எந்த வேலையும் இல்லை. இதை தான் சொல்லிட்டு இருக்காரு. எனக்கு என்னென்னா, ஏன்னா இப்படி சொல்லிட்டு இருக்காரு, நம்மனா ஆன்மீகம்னா பிரபஞ்சத்தை பற்றி பேசணும், பேராற்றல், பேரறிவு, ஆன்மா, இதெல்லாம் பேசினா தான் ஒத்துக்குவோம். ஆனால் அப்படிலாம் பேசாமல் இப்படி பேசிகிட்டு இருக்காரு, இவருக்கு இவ்வளோதான் தெரிய மாட்டிருக்கு அப்படின்னு நான் என்ன பண்ணுறேன், ஓகே சார் சார் நான் கிளம்புறேன் சார், போதும் சார் அப்படின்னு முடிச்சுட்டு, அப்போ ஒரு 15-20 பேர் உட்காந்துருந்தோம் ஐயா பக்கத்தில். அவ்வளோதான். நான் கிளம்பிட்டேன். சரி அப்பா கிளம்பி வேலையை பார்க்கலாமான்னு போயாச்சு. அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை காலையில் நாமமலைன்னு ஒரு மலை இருக்குது எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில். ஒரு ட்ரெக்கிங் போகலான்ட்டு ஃபேமிலியோடு போயிட்டுருக்கோம். பாதி மலை ஏறி இருப்பேன். எனக்கு ஃபோன் பண்ணுறாரு, ஜீவன் எங்கே இருக்கீங்க அப்படின்னாரு. ஏன் சார், நான் ஒரு ட்ரெக்கிங் ஃபேமிலியோட வந்துட்டு இருக்கேன் சார்.
சரி இன்றைக்கி நாங்கள் பகவத்தையா கூட ஏற்காடு போகிறோம், அங்கே வந்து நாங்கள் ஒரு பூங்காவில் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணலான்னு இருக்கோம், நீங்கள் வரீங்கன்னாரு. சார் இல்லை சார் இன்றைக்கெலாம் வர முடியாது சார்னே. அதெல்லாம் தெரியாது, நீ கண்டிப்பாக வந்து தான் ஆகணுன்ட்டார். என்னால் அவாய்ட் பண்ண முடியல. அப்புறம் பார்க்குறேன், இது நான் இதெல்லாம் ஏன் நினைக்கிறேன்னா, எப்படியெல்லாம் விலகி போக பார்க்குறோம். இதாவது சான்ஸ் கிடைச்சா ஓடி போயிடலான்னு பார்த்தேன். நம்மளை இயற்கை இணைத்து வைத்து எனக்கு இன்னைக்கு நினைச்சா கூட ஆச்சரியமாக இருக்குது. அப்படி விலகி போயிருந்தேன்னா நானும் போராடி தொழில் அது இதுன்னு போய் ஒரு மாதிரி ஆயிருப்பேன் நான். இப்போ இந்தளவு நம்ம தெளிவாகவும் நிம்மதியாகவும் வாழ்கிறோம் அப்படின்னா இதுக்கு காரணம் வந்து இயற்கை நம்மளை இணைச்சி வச்சது தான் காரணமாக நினைக்கிறேன் நான். அப்போ சரி உண்டியமாக யாரும் அவ்வளோ தூரம் போகிறதுன்ட்டு சரவணன் என் கூட அங்கே ட்ரெக்கிங் வந்தா. அப்படி சரவணன் அந்த மாதிரி எனக்கு சரவணன் வந்து ஸ்கூல்மேட், +2 வரலும் ஒன்றா படித்தோம். அப்போ சரவணன் இந்த மாதிரி யார் இது யாரும் தெரியல, அவர் பேசுறது எனக்கு புரியல, ஆனால் இவர் வேறு டாக்டர் வேறு கூப்பிட்றாரு, சரி வா போகலாம் அப்படின்ட்டு 2 பேரும் நாங்கள் ஒரு காரில் தனியாக மேலே போகிறோம். ஏற்காடு போயிட்டோம். எங்களுக்கு முன்னாடியே அவங்க அங்கே பூங்காவில் உட்காந்துருக்காங்க. ஒரு 5 பேர் தான் உட்காந்துருக்காங்க. ஐயாவோட சேர்த்து 5 பேர் தான். ஐயா ஒரு 4 பேர் கூட உட்காந்துருக்காங்க. நாங்கள் இங்கே தான் இருக்காங்களா போய் உட்காந்துட்டேன். என்ன தான் பேசுகிறாங்கன்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு. ஐயா உட்காந்துருக்காங்க, 4 பேர் உட்காந்துருக்காங்க. சும்மா கொஞ்ச நேரம் பேசுகிறாங்க, ரொம்ப நேரம் மௌனமாக இருக்காங்க. நானே என்னடா சும்மா உட்காந்துருக்கோமேன்னு பார்த்துட்ருக்கேன். சரி ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேளுங்கிறாங்க. ஒருத்தர் சந்தேகம் கேட்குறாரு, பதில் கொடுக்குறாங்க. ஏன்னா அந்த கேள்வியும் நான் கவனிக்கல, ஐயா சொன்ன பதிலையும் நான் கவனிக்கல. கேள்வி கேட்டே வராங்க, ஏன் டேர்ன் வருது, நீங்கள் ஏதாவது கேள்வி கேளுங்க. நான் அதை கவனிச்சாதானே நான் கேள்வியை கேட்க முடியும். நான் எதையுமே கவனிக்கலையே. கேள்வியா என்ன கேட்கலாம்? ஐயா நீங்கள் இப்படி பேசிகிட்டே இருக்கிறீங்களே, நீங்களாம் வருமானத்துக்கு என்ன பண்ணுறீங்க? என் கேள்வி. அதாவது கேள்வி கேட்க சொன்னது ஒரு குற்றமா? எவ்வளோ ஒரு குதர்க்கமான ஒரு கேள்வி. எனக்கு வந்து எப்படி அந்த கேள்வி எனக்கு வந்துச்சுன்னு தெரியல. ஏன்னா தொழில் பிஸ்னஸ் இப்படியே பார்த்து இருந்துட்டு ஐயா இப்படியே பேசிட்டீங்களே, நீங்கள் வருமானத்துக்கு என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டோன்னே என் கேள்வி ஒரு குதர்க்கமான ஒரு தவறான ஒரு கேள்வி. ஆனால் நான் எவ்வளோ ஒரு தவறான கேள்வி கேட்டால் கூட ஐயாட்டு அந்த பதில் இருக்கு பாருங்க, ஒரு பண்பான ஒரு அன்பான பதில். என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு பாருங்கள் அதில் ஒன்றும் பெரிய ஈடுபாடு ஒன்றும் இல்லை பாருங்க, என்னுடைய நோக்கமெல்லாம் அந்த ஞானம் வந்து உலகம் முழுவதும் போய் சேரணும், எனக்கு தேவையானது என்கிட்ட இருக்குது, என்னுடைய நோக்கமெல்லாம் வந்து இந்த உலக மக்களுக்கு ஞானத்தை கொண்டு போய் சேர்த்துணுங்கிறதா என்னுடைய நோக்கமாக இருக்குது, பெரிய ஈடுபாடு ஒன்றும் இல்லை பாருங்க அப்படிங்கிறாரு. எனக்கு இந்த பதில் எப்படி இருக்குதுன்னா ஒரு சமுட்டி எடுத்து அடித்த மாதிரி இருக்கு. நாம் குற்ற உணர்ச்சி ரொம்ப அதிகமாகிடுச்சு. நம்ம ஒரு வயதுக்கு கூட ஒரு மரியாதை இல்லாமல் நம்ம இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்டுருமேன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அப்போ தான் அவர் என்ன சொல்கிறாருன்னு கவனிக்கவே ஆரம்பிக்கிறேன். அதுக்கப்புறம் வாயை திறக்கல, நான் கம்முன்னு உட்காந்துட்டேன். அடுத்து யாரோ ஒருத்தர் கேள்வி கேட்குறாங்க, ஐயா மௌனம் இருக்கிறத பற்றி உங்கள் கருத்து என்ன அப்படின்னு ஒருத்தர் கேள்வி கேட்குறாரு. ஐயா சொல்கிறாரு, மௌனம் நீங்கள் எதை சொல்கிறீங்க, வாய் மூடி பேசாமல் இருக்கிறத சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாரு. எல்லாம் இங்கே அப்படி தான் நாங்கள் மௌனம் இருக்கிறோம், அதுதான் மௌனமா அப்படின்னு கேட்குறாங்க. ஐயா சொல்கிறாரு, மௌனம் என்பது அதுவல்ல, மனம் பேசாமல் இருக்கிறது தான் மௌனம் அப்படிங்கிறாரு. என்னங்க அப்படி சொல்கிறீங்கன்னு, அதுக்கு என்னங்க பண்ணணும், வந்த எண்ணத்தை கட்டி போடக்கூடாது, போன எண்ணத்தை தேடக்கூடாதுங்கிறாரு. பதில் பாருங்க, நமக்கு எத்தனையோ எண்ணங்கள் வருது போகுது, வந்த எண்ணத்தை கட்டி போடாதீங்க, நம்மளை விட்டு போன எண்ணத்தை தேடி போகாதீங்க, அப்படி இருந்தாவே அது மௌனம் தான் அப்படிங்கிறாரு. எனக்கு அந்த பதில் வந்து எனக்குள்ள ஒரு ஏதோ ஒரு மிகப்பெரிய உண்மையை ஒரு மறைச்சு இதை சொல்கிறாராட்டு இருக்கு அப்படின்னு உள்ளுக்குள்ளே ஒரு மாதிரி ஒரு வித்தியாசமாக இருந்தது. அதுக்கப்புறம் தான் நான் என்ன பண்ணிட்டேன், கைலாசன் டாக்டர் இருக்கார் இல்லைங்களா, அவர்கிட்ட போய், சார் நான் முதல்ல உங்ககிட்ட ஒரு சாரி கேட்டுக்கிறேன்னு. என்ன சொல்லுங்கன்னாரு. நான் உங்ககிட்ட பொய் சொல்லிட்டேன் அப்படின்னு. என்ன பொய் அப்படின்னு கேட்குறாரு. இல்லை சார், நான் அந்த புக்கை படிக்கவே இல்லை, நான் பாதி படிச்சுட்டேன் பாதி படிக்கலன்னு சொன்னதெல்லாம் பொய், எனக்கு இங்கிலீஷ் புக்குனால படிக்க முடியல, நீங்கள் படித்து விளக்கம் கொடுக்க முடியுமான்னு நான் கேட்குறேன். அவர் சொன்னார், நீங்கள் இந்த ஓப்பனாக உண்மையை சொன்னதுக்கு ரொம்ப சந்தோஷம், எனக்கு ரொம்ப ஆர்வமாக தான் இருக்குது, நீங்கள் வாங்க நாளையிலேருந்து நம்ம படிக்கலாம் அப்படிங்கிறார். என்ன டைம் சார் வரட்டுன்னேன். என்னுடைய ப்ராக்டிஸ் முடிகிறதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு ஒரு 9 ஆகிடும், நீங்களும் உங்கள் ஆஃபீஸ் வேலையை முடிச்சுட்டு 9 மணிக்கு வாங்க, நாம் வந்து உட்காந்து 9லேருந்து ஒரு 12 வரலும் படிப்போம், தொடர்ந்து ஒரு 4 நாள் 5 நாள் படித்தோம்னா படிச்சிடலாம் அப்படின்னாரு. சரி சரவணனை கூட்டிகிட்டு அடுத்த நாள் திங்கக்கிழமையிலேருந்து என்ன பண்ணேன்னா, நைட்டு 8:30 மணிக்கு வேலையெல்லாம் முடிச்சுட்டு சரவணனை கூட்டிகிட்டு போகிற வழியில் இந்த சாரதி ஹோட்டல்னு ஒரு ஹோட்டல் இருக்கும், அங்கே போய் சாப்பிட்டு அவர் வீட்டுக்கு ஒரு 9க்கெலாம் போயிடுவோம். அவரும் ப்ராக்டிஸ்லாம் முடிச்சுட்டு உட்காந்துருப்பார். இங்கே கூட ஒருத்தர் வந்து மேட்டூர்லேருந்து ஒருத்தர் வந்திருந்தார், ஒரு நண்பர், அவரும் உட்காந்துருக்கார். அந்த புக் டோன்ட் டிலே என்லைட்டன்மெண்ட்ங்கிற புக்கை வச்சுக்கிட்டு அதில் 6 சாப்டர் இருக்குது. ஒரு சாப்டர் எடுக்கிறார். அந்த சாப்டர் ஃபஸ்ட்டு இதே வருது,
ஞானம் அடைவதற்கு எத்தனை ஆண்டுகள் வேண்டும்? இங்கே யாருக்கா அந்த புக்கு படிச்சிருக்கீங்களா? ஞான விடுதலை அற்புதமான புக்கு. தமிழ்லேயும் ஐயா தான் எழுதியிருக்காங்க. அது எத்தனை 50 ஆண்டு வேண்டுமா, 40 ஆண்டு வேண்டுமா அப்படின்னு போட்டு கடைசியா அரை வினாடி போதுன்னு இருக்கும். அந்த சாப்டர் ஃபுல்லாக அப்படி படிக்கிறாரு. படிச்சுட்டு தமிழில் விளக்கம் கொடுக்குறாரு. ஒவ்வொரு பேராவா படித்து விளக்கம் கொடுக்குறாரு. ஒரு 9:10 ஆகும். ஃப்ளாஸ்கில் பக்கத்தில் டீ வச்சுருப்போம். டீ வச்சு குடிச்சிட்டு மடியும் படிப்பார். 6 நாட்கள் இரவு 9லிருந்து 1 மணி வரலும் படிச்சுட்டு நைட்டு வீட்டுக்கு போவோம். இந்த 6 நாட்கள் முடிக்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, மிகப்பெரிய உண்மையை ரொம்ப எளிமையாக ஐயா கொடுத்துருக்கிறாரு. மைண்டு ரொம்ப ஃப்ரீ ஆகிடுச்சு. எனக்கு ஒரு ரொம்ப பாரத்தை இறக்கி வச்ச மாதிரி இருந்துச்சு. ஒரு பெரிய விஷயம் இவர்கிட்ட இருக்கு, நமக்கு தெரியாமல் நம்ம வந்து கம்மியாக இடம் போட்டுட்டோம் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு. சரி ஓகேனா அதுக்கப்புறம் 1 மாதம் கழிச்சு கைலாசம் டாக்டர் கூப்பிட்டு சொல்கிறார், இதே புக்கு தமிழில் வந்திருக்கு, ஐயாவே தமிழில் எழுதியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. அந்த புக்குடைய திருத்தறத்துக்காக ஒரு காப்பி வந்துச்சுங்க, ஜெராக்ஸ் காப்பி வந்துச்சு. அதை நான் கொடுத்தாரு. அந்த புக்கை படிக்கும் ஏற்கனவே நான் இங்கிலீஷில் இருக்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். அதை தமிழில் படிக்கும்போது ஐயாவே எனக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி இருக்குது. அதை படித்து முடித்த உடனே எனக்கு வந்து ஐயா வந்து ஒரு விஸ்வரூபமாக தெரிகிறார். அது இது வந்து மிகப்பெரிய ஒரு ஞானி. நம்ம வந்து அவரை வந்து கம்மியாக இடம் போட்டுட்டு நாம் பாட்டு ஒரு கேள்வி கேட்டு போயிட்டோம், இவரை போய் சந்திச்சே ஆகணும் அப்படின்னு ஒரு ஆர்வம். அப்போ வந்து அதில் ஃபோன் நம்பர் இருக்குது, ஐயாவுடைய ஃபோன் நம்பர். ஐயாவுக்கு ஃபோன் பண்ணுறேன். ஐயா நான் சேலத்துலேருந்து பேசுகிறேங்க. நான் அப்படியா, உங்கள் பேர் என்ன அப்படிங்கிறாரு. என் பேர் ஜீவமணிங்கய்யா, உங்களை பார்க்கணும் அப்படிங்கிறேன். அப்படியா வாங்கினேன் அப்படிங்கிறாரு. யார் யாரெல்லாம் வர போகிறீங்க, கைலாசம் டாக்டர்லாம் வராரா அப்படின்னு கேட்டார். அது ஊரில் எங்கள் பிளானில் அவர் இல்லை. ஆமாங்க, அவரை கூப்பிட்டு போனால் தான் பார்க்க முடியுமோன்னு நினச்சி, ஆமாங்க அவரு தாங்க வராரு, அவரையும் கூட்டிகிட்டு வரேங்கன்னு. வாங்கலேன் அப்படிங்கிறாரு. நான் சரவணனுடைய அண்ணன், என்னுடைய பிஸ்னஸ் பார்ட்னர்னு சொன்னாங்க இல்லைங்களா, தங்கமணி, அப்புறம் கைலாசம் டாக்டர், 4 பேர் ஈரோடு போய் ட்ரெயின் ஏறி. எனக்கு அப்போ வந்து போகும்போதே ஒரு ஒரு உடம்பே உணர்வே, ஒரு ஆனந்த உணர்வு, ஒரு புல்லரிக்கிற மாதிரி ஒரு உணர்வு. ஐயா வந்து ஒரு மிகப்பெரிய ஞானியை பார்க்குறோம் அப்படின்ட்டு ஒரு எண்ணம். நாங்கள் நேராக நாகர்கோவில் போய் இறங்கிட்டோம். நாகர்கோயிலில் ஒரு அறிவு திருக்கோயில் இருக்குது. அப்போ எங்கிட்ட அவங்க போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 10 புக்கு எங்களுக்கு வந்துருச்சு. ஞான விடுதலை புக்கு வந்து 10 புக்கு வந்துருச்சு. நாகர்கோயில் அறிவு திருக்கோயிலில் போய் புக்கெல்லாம் அங்கே கொடுக்குறோம். இதை ஒன்று படிங்க, உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றமாக இருக்கும் படிங்க. நாங்கள்லாம் கொடுத்துட்டு அங்கேருந்து பஸ்ஸை பிடிச்சி திருச்செந்தூர் போயிட்டுருக்கோம். திருச்செந்தூர் போகிறவரும் ஐயா 2 தடவை கூப்பிட்றாரு. எனக்கு ஐயாட்டிருந்து ஃபோன் வந்தாவே எனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஞானி நமக்காக கூப்பிட்றாரு. ரொம்ப அது ஒரு உணர்வே ஒரு மாதிரி இருக்கும். டக்குன்னு ஐயா சொல்லுங்க அப்படின்னா, எங்கே இருக்கீங்க, எப்போ வருவீங்க அப்படிங்கிறாரு. நாங்கள் போய் இறங்கும்போது ஐயா பஸ் ஸ்டாப்பில் நிற்கிறாரு. ஒரு சொந்தக்காரங்கள்லாம் வீட்டுக்கு வந்தாங்கன்னா நம்ம வந்து சித்தப்பா மாமா இப்போல்லாம் அப்படி உறவுகள் ரொம்ப குறைஞ்சி போச்சு. அப்படி இருக்கும்போது நம்ம பஸ் ஸ்டாண்டில் நின்று பையெல்லாம் வாங்கிட்டு போகல. அது மாதிரி வந்து என் கையில் இருக்க பையன் ஒன்று வாங்கிட்டு எங்களை கூப்பிட்டு போகிறாரு. அப்போ எனக்கு எப்படி தோணுச்சுன்னா, ஒரு மிகப்பெரிய ஞானி போகிறாரு, இப்படி இருக்கிறாருங்கிறதே இந்த உலகத்துக்கு தெரியல. அவங்க யாரோ சைக்கிளில் போகிறாங்க, எங்கள் மளிகை கடை இருக்குது, எல்லாம் இருக்குது. திருச்செந்தூரில் ஒரு ஞானி இருக்கிறாங்கிறது யார் கண்ணுக்கும் தெரியலையே, நம்ம அவரை பற்றி அடையாளம் கண்டுபிடிச்சிருக்கோமேங்கிற மாதிரி ஒரு உணர்வு எனக்கு. ஒரே ஒரு பூரிப்பாக இருக்குது. அங்கே போயிட்டு மதிய உணவு ஐயா வீட்டில் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் கடற்கரைக்கு போகிறோம். திருச்செந்தூர் கடற்கரைக்கு போகிறோம். போகிற வழியில் வந்து ஒரு ஐயர் கடை ஒன்று இருக்குது. ஒரு பஜ்ஜி வாங்கி தராரு. சாப்பிட்டு ஒரு காஃபி, ஐயோ காஃபி நிறையா குடிப்பார். எனக்கு காஃபி குடிக்கிற பழக்கம் அதிகம் கிடையாது. ஆனால் இப்போ நான் காஃபி சாப்பிட்னா கூட ஐயா கூட திருச்செந்தூரில் அந்த கடற்கரைக்கு போகும்போது ஐயா வாங்கி கொடுத்த காஃபி தான் எனக்கு ஞாபகம் வரும். தோணுச்சு எனக்கு வந்து அப்படி சாப்பிட்டு அங்கே போய் உட்காந்து கேள்வி கேட்குறேன். ஐயா நிறைய பேசுகிறோம். எனக்கு அப்படியே இவர் இவ்வளோ பெரிய விஷயத்தை இப்படி கண்டுபிடிச்சாரு, இவர் இவ்வளோ அழகாக சொல்லிட்டு இருக்காரு. இதை சொல்ல முடியாமல் தானே எல்லா ஞானிகளும் தடுமாறுறாங்க. இந்த விஷயத்தை சொல்கிறதுக்கு தான் எல்லாருமே வராங்க. ஓசோ முதற்கொண்டு ஜே.கே. ரமணர் எல்லாரும் இதை கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு தான் முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் அது எக்ஸாக்டாக கம்யூனிகேட் பண்ணவர் யாருன்னு கேட்டிங்கன்னா ஸ்ரீ பகவத்தையா அவர்கள். எனக்கு அவ்வளோ ஒரு ஆச்சரியமாக இருந்தது. அவர் கூட இருந்துட்டு அப்போ தான் வந்து கவலைகள் அனைத்துக்கும் தீர்வுங்கிற புக் எழுதியிருக்காரு அவர். ஐயா அந்த புக்கை சேலத்தை தாங்க வெளியிடணும் அப்படின்னே. அப்படியா சரி பண்ணுங்களேன் அப்படிங்கிறாரு. சேலத்தில் அந்த நூல் வெளியிட்டு அதை பண்ண உடனே அது அப்போ வந்து சேலத்துக்கு நாங்கள் எவ்வளோ விளம்பரம் பண்ணி இது எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்த்தணும் சொன்ன ஐயா நீங்கள் என்ன சொன்னாலும் நாங்கள் செய்ய தயாராக இருக்கிறோம் அப்படின்னு தான் அந்த எல்லா புக்கு கிட்டத்தட்ட ஒரு வருஷத்தில் 18 புக்கு பிரிண்ட் ஆச்சு. ஐயா வந்து இங்கே சொல்ல எழுத அங்கே டைப் பண்ணுறதுக்கு 2 பேர்த்து அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டோம். இங்கே திருச்செந்தூரில் டைப் பண்ண ப்ரூஃப் கூட பார்க்கறதில்ல. மழை புக்கை வந்து பிரிண்ட் பண்ணிவிட்டு எல்லா புக்கும் பிரிண்ட் பண்ணி என்ன ஆனாலும் பரவாயில்ல, இந்த உண்மை உலகத்துக்கு போய் சேரணும். இன்னொரு விஷயம் என்னென்னா,
ஐயா எழுதின புக்கில் வந்து சத்தரிசனம்னு ஒரு புக் இருக்குதுங்க. அதாவது ஆன்மீகத்தினுடைய எல்லா முடிச்சுகளும் அங்கே காணாமல் போயிடும். அப்படி ஒரு அற்புதமான நூல்னா சத்தரிசனம் ஒரு நூல் இருக்கு. அந்த நூல் ரொம்ப ரொம்ப அற்புதமான நூல். அந்த நூலுக்கு முன்னுரை எழுதுறது யார் தெரியுங்களா? உங்களுக்கு புவியரசுன்னு ஒருத்தர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நீங்கள் புவியரசு அப்படின்னு ஒருத்தர் இருக்காருங்க, ஒரு கவிஞர். நிறைய ஓசோ நூல்களை தமிழாக்கம் பண்ணவர். புக் ஆஃப் மிர்தாத்னு ஒரு புக் இருக்குங்க ஸ்பிரிச்சுவலில். நீங்கள் யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? புக் ஆஃப் மிர்தாத் அற்புதமான நூல், ஒரு கதையாக போகும். அந்த புக்கை தமிழாக்கம் பண்ணவர் வந்து புவியரசுங்கிறவர கவிஞர். அவர் கோயம்புத்தூர் இருக்கார். அவருடைய வயது வந்து 96. அவர் வந்து ஐயா, நாங்கள் கோயம்புத்தூர் போகும்போது ஐயா கூட பழகிறாரு. பழகிட்டு ஐயா நூல்லாம் படிக்கிறார். படிச்சுட்டு சொல்கிறாரு, ஸ்ரீ பகவத் ஐயா ஒரு சகிக்க முடியாத எளிமை, இந்த உண்மையை இவ்வளவு தெல்ல தெளிவாக கொடுத்துட்டு ஏதும் அறியாத மாதிரி ரொம்ப எளிமையாக சிம்பிளாக இருக்கிறாரு அப்படின்னு சொன்னார். எனக்கு அது ரொம்ப ரொம்ப பொருத்தமாக இருந்துச்சு. கோயம்புத்தூரில் ஆனைக்கட்டியில் ஒரு கேம்ப் வச்சுருக்கோம். நாங்கள் உட்காந்துருக்கோம். அப்போ வந்து இன்டர்வியூ எடுக்கிறது யாரோ வராங்க. ஐயா இங்கே உட்காந்துருக்காரு, நான் இங்கே உட்காந்துருக்கேன். ஐயா கிட்ட கேள்வி கேட்குறாங்க. நாங்கள் பதில் கொடுத்துட்ருக்குறோம். முந்திரி குட்டியாட நாங்கள் வந்து என்னன்னு தெரியுங்களா, மனசை வந்து நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ எப்படி நாங்கள் பேசிகிட்டு இருக்கிறோம், இப்போ நாங்கள் கண்டுபிடிச்ச மாதிரி நாங்கள் பேசிகிட்டு இருக்கிறோம். கண்டுபிடிச்சவர் எப்படி இருக்காரு, எங்களை பேச விட்டுட்டு அவர் உள்ள அமைதியாக இருக்கிறாரு. ஐயாவுடைய மௌனமே ஆற்றலானதுங்க. பல இரவுகள் நாங்கள் ஐயா கூட உட்காந்து ஒரு மணி நேரம் உட்காந்துருப்போம். எங்கள் வந்து என்ன பேசுறதுன்னே தெரியாது. மௌனம் கொள்ளாது. நாங்கள் அந்த மௌனத்தை கலைச்சி பேசுவோம். ஐயா விளக்கம் கொடுப்பார். அதனால் எங்களுக்கு வந்து அந்த காலம்தான், அந்த 6 மாதம் எல்லா கோணத்திலும் ஐயாட்ட புரிஞ்சுக்கிட்டோம். இதுவரை வந்து ஐயா வந்து நான் தான் இதை கண்டுபிடிச்சேன், நான் தான் இதை சொல்லித்தரேன், நான் ஏதாச்சும் கேளுங்கன்னு இதில் சொன்னதே கிடையாது. நான் என்ன பண்ணுவேன்னா, என்னால் சும்மா இருக்க மாட்டேன். ஐயா ஏதாவது சொன்னார்னா கூட வேதாத்திரி மகரிஷியுடைய பாட்டு எல்லாமே எனக்கு அத்துப்படி. நான் பாட்டு என்ன பண்ணுவேன்னா, மகரிஷியை சொல்லியிருக்கிறாருங்கய்யா அப்படின்ட்டு எல்லாம் வல்ல தெய்வம் அது எங்கும் உள்ளது நீக்கம் வர சொல்லாத மட்டும் பாட ஆரம்பிச்சிடுவேன். அவர் சைலண்ட்டாக உட்காந்துருப்பார். நான் எல்லாம் முடிச்சு கொட்டின விட்டி, ஆமாம் ஐயா இவரு தான் ஐயா சொன்னார்னா அப்படியா, நான் சைலண்டாக விட்டு தான் அப்புறம் ஐயா ஒரு அடுத்த வார்த்தை சொல்லுவார். என்னன்னா, இதுக்கு பேர் தாங்க அன்புன்னு அர்த்தம். நம்ம நினைக்கிறோம் அன்புன்னு என்ன நினைக்கிறோம், எனக்கு பிடிச்சதை செஞ்சால் அன்புன்னு நினைக்கிறோம். நம்ம யாரும் செய்வோம், என் பேச்சை கேட்குறவங்க நான் பிடிச்சது செய்வேன், எல்லாத்தையும் செய்வோம். ஆனால் உண்மையான அன்புன்னு என்னன்னா, சுதந்திரம் கொடுத்தது தான் உண்மையான அன்பு. நாம் இயங்குவதற்கு சுதந்திரம் கொடுக்கறது அது ஐயாட்ட இருக்கு. நான் ஒரு ஐயா பேசும்போது பார்த்தீங்கன்னா, நம்ம ஏதாவது ஒரு வார்த்தை பேச டக்குன்னு சைலண்ட் ஆகிடுவார். நமக்கு இடம் கொடுத்துருவார். நம்ம பேசி எல்லாம் அடங்க நோட்டி தான் அவர் அடுத்து பேச ஆரம்பிப்பார். அந்த மாதிரி பல இரவுகள் ஒரு மணி நேரம் முடிச்சுட்டு இருப்போம். பல விஷயங்களை சொல்லுவார். நம்மளுக்கு கேள்விகளெல்லாம் பதில் சொல்லுவார். இப்படி கேள்வி கேட்டு 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 நம்மளை பேசும்போது தான் சைலண்ட் ஆகிடுவார். ஐயாவை பார்க்க ஒருத்தவங்க வந்தாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு 4 பேர் இருந்தாங்க. ஐயா உட்காந்துருக்காரு. நாங்களும் பக்கத்தில் உட்காந்துருக்கோம். அவங்க வந்து, ஐயா நான் வந்து இந்த வகையான தியானங்கள் பண்ணுறேங்கய்யா, காலைல 4:30 மணிக்கு வந்துருக்கிறேங்கய்யா, எனக்கு வந்து இது தெரியுங்க அது தெரியும் சொல்லுவோம். அப்படி சைலண்டாக கேட்டு இருக்கிறாரு, இப்படியே இருக்கிறாரு. அவங்க வந்து எல்லாம் கேட்டு, ஐயா நான் பண்ணுறது சரிதானேங்கய்யா அப்படிம்பாங்க. ஐயா வந்து அப்படின்ட்டு அவ்வளோதான், வேறு எதுவுமே சொல்ல மாட்டார். எல்லாம் கேட்டு முடிச்சோடனே ஐயா வந்து மதியம் 1:30 ஆகிடுச்சே, மதிய உணவு சாப்பிட்லாமா, லஞ்ச் சாப்பிட்லாமா அப்படின்னு கேட்பாரு. சரிங்க சாப்பிட்டோம் கிளம்பிட்டாங்க. நீங்கள் எதுவுமே சொல்லியாங்கய்யா அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். நான் நமக்கு தான் அவங்க வாய்ப்பே தெரில பார்த்தீங்களா, வந்தவங்க அவங்க தானே பேசிகிட்டு இருந்தாங்க, நம்ம வாய்ப்பே தெரில பார்த்தீங்களா அப்படின்னு ஐயா சொல்லிட்டாரு. நான் அதனால தான் நம்ம ஒரு விஷயம் ஐயா சொல்கிறாருன்னா நம்ம இடைமறித்து பேசணும்னு வச்சுக்கோங்க, நிறுத்திடுவார். அப்புறம் நாம் அதனால எப்பயுமே நான் பேசவே மாட்டேன். இன்னொன்று, இவர்கிட்ட பார்த்தீங்கன்னா நேர்த்திங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது. எப்படி அப்படி இருக்க முடியுதுன்னு கேட்டிங்கன்னா, உள்ளுக்குள்ளே ஜீரோவாக இருக்கார், சுதந்திரமாக இருக்கார், அவ்வளோ நேர்த்தியாக இருக்கும். ஒரு இந்த பில்டிங் கட்டும்போதுங்க உட்காந்துருக்கிறாரு, இன்ஜினியர் உட்காந்துருக்கிறாங்க. இந்த பில்டிங்கில் இந்த பக்கத்தில் அந்த பவன் இருக்கு இல்லைங்களா, அது கட்டும்போது எப்படி கட்டலாம் அப்படின்னு பிளான் பண்ணும்போது பிளான் பண்ணிகிட்டு இருக்கோம். ஐயா இப்படி உட்காந்துருக்க, நான் உட்காந்துருக்கேன், எல்லாம் பேப்பர் எடுத்து பிளான் பண்ணிகிட்டு இருக்காரு. இல்லை பேப்பர் இல்லை, இந்த மாதிரி பண்ணலாம், இவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் பண்ணலான்னு இருக்காரு. திடீர்னு ஐயா எந்திச்சு போயிட்டார். ஏன்னா ஐயா எந்திச்சு போகிறாரு, முக்கியமான விஷயம் பேசிகிட்டு இருக்கிற எந்திச்சு போகிறாருன்னு பார்த்தா போயிட்டு ஒரு பேப்பர் ஸ்கேல் அட்ரா எடுத்துகிட்டு வர்றாரு. இங்கே என்ன தேவை, அதாவது நான் குரு எனக்கு செய்யணுங்கிற மாதிரி அவர் 1% கூட கிடையாதுங்க. வந்து கொடுக்குறாரு. கொடுத்துட்டு நம்ம சரி இதை பண்ணுங்கள், நீங்கள் ஐடியா பண்ணுங்கள் அப்படிங்கிறாரு. அது எனக்கு தெரிஞ்சு என்னென்னா, நான் உங்ககிட்டலாம் சொல்கிறது என்னென்னா, ஏதோ நம்ம கூட வாக்கிங் வர்றாரு, நம்ம கூட ட்ரெக்கிங் வர்றாரு,
நம்ம என்ன கேள்வி கேட்டான்னு சொல்கிறாரு, ஏதோ நம்ம வீட்டில் இருக்கிற பெரியவர் மாதிரி இருக்கிறாருன்னு நினச்சி அவரை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. இப்படி ஒரு மகான் வாழ்க்கையில் கிடைக்கவே மாட்டாங்க. அவர் சொல்லுவார், எப்படிங்க அவ்வளோ எளிமையாக இருக்கீங்கன்னா, ஒன்றும் பண்ண முடியாதுன்னு இருக்கும்போது என்ன இருக்குது, நம்ம வெளியே தானே வேலை இருக்குது, நம்ம அது மாதிரி இப்படி இருந்தால் தான் யாராவது நம்மகிட்ட சந்தேகம் கேட்டால் கூட நம்மளால் சொல்ல முடியும். நம்ம ஒரு உயரத்தில் இருந்தோம்னா நம்மளை கேள்வி கேட்கவே தயங்குவாங்க, அப்படி எப்படி அவங்களுக்கு தெளிவை கொடுக்க முடியும் அப்படின்னாரு. ஒரு தந்தையின் அன்பு யாவது நம்ம இந்த காலத்தில் ஒருத்தர் நீங்கள் பார்க்கவே முடியாது. இன்னும் சொல்லணும்னா இவர் என்னன்னா நமக்கு என்ன தேவைன்னு தான் பார்ப்பார். இப்போதாங்க நாங்கள் வந்து கேம்ப் முடிச்சோன்னா நைட்டு வீட்டுக்கு போயிடுறோம். 11 மணி ஆனால் கூட நைட்டு வீட்டுக்கு போயிடுறேன். வழக்கமாக பார்த்தீங்கன்னா பல கேம்ப்லாம் வந்து இங்கேயே தங்கிடுவோம். ஐயா ரூம் இங்கே இருக்கா, ஐயா ரூமுக்கு நேராக கீழே ஒரு ரூம் இருக்குது. அதுக்கு ஒரு வழி உள்ளுக்குள்ளே ஒரு பாதை இருக்குது, ஏணி மாதிரி இருக்குது. அதில் இறங்கி கீழே வருவார் அவர். இங்கே வெளியே வந்து தான் போகணுங்கிற அவசியம் கிடையாது. நாங்கள் கீழே தங்கியிருப்போம். நாங்கள் என்ன பண்ணுவோம், காலையில் வந்து நாங்களும் ட்ரெக்கிங்லாம் வந்துட்டு ரொம்ப ஆர்வம் மிகுதியாக பேசிகிட்டு இருப்போம். அவர் வருவார், மணி 9 ஆச்சே, நம்ம 9:50க்கெல்லாம் 9:45 மேலே வகுப்புக்கு போகணுமே, நீங்கள் இன்னும் குளிக்கவே இல்லையே பாரு. ஆமாங்க, குளிச்சு ரெடியாகுங்க அப்படிம்பாரு. நாம் ஐயா கூட போனோம்னா எதையுமே கொண்டு வர மாட்டோம். கீழே ரூமுக்குள்ளே போனால் ஷாம்பு பாக்கெட் எடுத்து கட் பண்ணி கத்திரிக்கோல்ல கட் பண்ணி வச்சுருப்பார். சோப்பு போனாலும் கீழே வச்சுருப்பார். அது நீங்கள் வந்து என்னன்னா குரு வந்து குரு மாதிரி இருக்க மாட்டார், ஒரு அப்பா மாதிரி இருப்பார். என்றைக்குமே இவர் வந்து எனக்கு இதை செய்யுங்கலாம் கேட்டதே கிடையாது. இதுவரை நாம் என்ன சொல்கிறோமோ அது சரின்றார். அப்படியா, சிரமப்பட வேணாம், இதே எனக்கு போதும் அப்படின்றார். இதுவரை அவர் கேட்டதே கிடையாது. இப்படி ஒரு குரு கிடைக்க நம்ம வந்து ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சிருக்கோம். இது நம்ம எல்லாருமே மிகப்பெரிய பாக்கியவான்கள். இவ்வளோ பெரிய உண்மையை சொல்லிட்டு அவர் எப்படி இருக்காரு, ரொம்ப ரொம்ப எளிமையாக. இது வந்து அவருக்கு அவருடைய நம்ம எவ்வளோ பெரிய பிரச்சனையாக வருவோம், அதுக்கான விளக்கம் கொடுக்கும்போது நம்மளுடைய பாரம்லாம் காணாமல் போயிடும். இந்த ஞானத்தை வந்து வெவ்வேறு கோணத்தில் கொடுத்து இது ஏதும் மரியாதை ஒரு மாதிரி அவர் அமைதியாக உட்காந்துருக்கிறார். நம்ம பேச எங்கள் சத்தம் தான் பெருசாக இருக்குது, நான் பேசுகிற சத்தம் தான் பெருசாக இருக்குது. அவர் தான் சத்தம் போட்டு பேசுறீங்க. அப்போ எவ்வளோ பொறுமையாக நிதானமாக நம்ம வந்து பணத்தில் ஐயா சொல்ல புரியல. எத்தனை தடவை நீங்கள் கேள்வி எவ்வளோ குதர்க்கமாக கேட்டால் கூட பதில் வந்து பயனுள்ள பதில்களாக தேவையான பதில்களாக கொடுப்பாரு. இதெல்லாம் இப்படியே போயிட்டு இருந்தது தான். நான் அப்போ தான் நினச்சேன், நான் இப்படி ஒரு சீடனின் தகுதிக்கு தகுந்த குரு கிடைப்பாங்கன்னு சொல்லுவாங்க. நம்ம தகுதியெல்லாம் ரொம்ப நல்ல தகுதியாக இருக்குது, நம்ம எடுத்துக்கணும். நம்ம நல்ல தகுதி இருக்கிறதுனால தான் ஸ்ரீ பகவத்தையா அவர்கள் நமக்கு வந்து குருவாக கிடைச்சிருக்காரு. 2015 நாங்கள் வந்து அவர் சென்னையில் ஒரு வருஷம் இருந்தார். அதுக்கு முன்னாடி திருவண்ணாமலையில் ஒரு வருஷம் ஒரு வீடுக்கு வாடகை பார்த்து ஐயாவை தங்க வச்சுருந்தோம். நிறைய பேர் வருவாங்க, ஃபாரினர்ஸ்லாம் வருவாங்க. அப்போ சில போஸ்ட்லாம் அடிச்சு விட்டுருப்போம், நீங்களும் ஞானி ஆகலாம்னு போஸ்ட் அடிச்சு விட்டுருப்போம். இப்போலாம் இந்த மாதிரி எதுவுமே பண்ணுறதில்ல. அதை பார்த்துட்டு ஒருத்தர் பரவாயில்ல, இப்போ குரூப் கிளம்பிடுச்சா, நீங்களும் டாக்டர் ஆகலாம், நீங்களும் வக்கீல் ஆகலாம், அது மாதிரி நீங்களும் ஞானி ஆகலாம் ஒரு குரூப் கிளம்பிடுச்சாட்டுறதுன்னு சொல்லிட்டு என்னதான் நடக்குதுன்னு பார்க்க வந்தவங்க எல்லாரும் ஐயா உரையை வந்து அங்கே வந்து ஃப்ரீ தான், எல்லாம் வருவாங்க. வந்தாங்கன்னா ஐயா வந்தாங்கன்னா எல்லாத்தையும் சாப்பிட வைக்கணுங்கிறது ஐயாவுடைய நோக்கம். வந்தாங்கன்னா நான் இதுக்கு சமையல்காரங்களே வச்சுருந்தோம், சமையல்காரங்க சமைச்சு போட்டோம், மதியம் சாப்பிட்டு ஐயாட்ட பேசிட்டு போவாங்க. வந்து பார்த்துட்டு ஐயாவுடைய உரைக்கும் அவருடைய செயலுக்கும் ஒரு அளவு கூட வித்தியாசமே கிடையாது. அவர் என்ன சொல்கிறாரோ அப்படி தான் அவர் நடந்துகிட்டு இருக்கிறாரு, அப்படி தான் செயல்பட்டு இருக்காரு. இன்னொன்று நான் வந்த புதுசில் உங்களுக்கு சொன்னேன், நான் ஒரு ஆன்மீக போதகர்கள் ஒரு விளக்கத்தை கொடுக்குறாங்க, ஆனால் அவங்களுக்கு பிரச்சனை வரும்போது பார்த்தீங்கன்னா அது மாதிரி அவங்க இருக்கிறது இல்லை. ஆனால் இவர் என்ன சொல்கிறாரோ அப்படி தான் இருக்கிறாரு. அது மாதிரி நம்மளும் நடைமுறையில் இருக்கிற மாதிரியான விளக்கத்தை தான் கொடுத்துருக்காரு. உங்களுக்கு வந்து ஒரு பிரச்சனை வரும்போது வேதனை வந்துச்சுன்னா வேதனை வரக்கூடாதுன்னு இல்லை, வரது இயற்கை தான் எடுத்துக்கன்னு தான் சொல்கிறார். தவிர வேதனை வந்தால் தப்பு, நீ சமமாக இருக்கணும் அப்படிலாம் சொல்லலை. எது வந்தாலும் தாமாக நடப்பது அனைத்தும் இயற்கையானது, அதுக்கு நாம் எப்படி வேணால் அதுக்கு நம்ம பொறுப்பெடுக்க தேவையில்லை, அதை நிர்வாகம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு தான் சொல்கிறாரு. இந்த விளக்கத்துக்கு அப்புறம் தான் நம்ம வாழ்க்கையே என்ன ஆகுதுன்னா இங்கே ஃப்ரீடம் ஆகிடுது. இங்கே எந்த வேலையும் இல்லைனாலும் டோட்டலாக ஃப்ரீடம் ஆகிடும். அதாவது ஐயா மீட்டிங் எடுத்துக்கும்போது சென்னையில் நடத்திட்டு இருக்கும்போது ஒருத்தர் வந்தாருங்க. அவர் பேர் வெங்கட்ராமன். அவர் டீ கடை வச்சுருக்கார். எங்கே? சென்னை மறைமலை நகரில் டீ கடை வச்சுருக்கார். பாண்டியராஜன் டீ கடை பேர். 20 ஆண்டுகளாக ஓசிடி என்ற பிரச்சனைக்காக மருந்து மாத்திரை சாப்பிட்ருக்கார். அவர் ஐயா வந்து பார்த்துட்டு ஐயா புக்கெல்லாம் படிச்சுட்டு நிறைய டவுட்லாம் கேட்குறாரு. கேட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து சரவணன் கிட்ட வந்து ஒரு 6 மாதம் பேசுகிறார். 6 மாதம் டெய்லி 1 hour 2 hour. சரவணன் வந்து வீட்டுக்கு வந்தால் நைட்டு என்ன கூப்பிட்டாலும் பேசுவான், பேசிகிட்டு இருப்பான்.
அதை பற்றி உரிய பண்ண மாட்டான். அவங்க பேசிட்டு பேசி 6 மாதம் நல்லா கிளியர் ஆகிட்டாருங்க. 20 ஆண்டுகள் மருந்து மாத்திரை சாப்பிட்டாரு, மருந்து மாத்திரையும் நிறுத்திட்டாரு. எனக்கு ரொம்ப ஆச்சரியம். இந்த விஷயத்தை ஒவ்வொரு கேப்லையும் சொல்லும் போதெல்லாம் அவர் பேரையே சொல்ல மாட்டேன். நான் என்ன சொல்லுவேன்னா, ஒரு நபர் இருந்தார், அவர் சென்னையை சேர்ந்தவர், ஒரு டீ கடைக்காரன்னு சொல்லிட்டு இருப்பேன். ஏன்னா ஓசிடி கம்பெனினால 20 ஆண்டுகள் கஷ்டப்பட்டாருன்னு சொன்னால் அவருக்கு சங்கடமாக இருக்குமென்னு சொல்கிறதில்ல. எனக்கு ஃபோன் பண்ணார், சார் என் பேரை சொல்கிறீங்க, என் ஃபோன் நம்பரை தரீங்க, யாராவது கஷ்டப்பட்டால் கூட எனக்கு கூப்பிட சொல்லுங்கள், நான் பேசுகிறேன். ஏன்னு கேட்டால் ஓசிடிங்கிறது கொடுமையிலும் கொடுமையான விஷயம். அதில் பாதிப்படைஞ்சவங்களுக்கு தான் அதனுடைய கஷ்டம் என்னன்னு தெரியும். அவ்வளோ வேதனை. நான் அதிலிருந்து வெளியே வந்திருக்கேன். யார் என்னை கூப்பிட்டாலும் நான் சொல்ல தயாராக இருக்கிறேன். தயவு செஞ்சு என் பேரை சொல்லுங்கன்னாரு. அவர் சொன்னாப்பிலிருந்து இன்னைக்கு வரலும் அவர் பேர் வெங்கட்ராமன், அவர் டீ கடை வச்சிருக்கிறாரு, மறைமலை நகரில் வச்சிருக்கிறாரு, பாண்டியராஜ் டீ கடைன்னு சொல்லி அவர் ஃபோன் நம்பரையும் நாங்கள் கொடுத்துறோம் எல்லாத்திட்டையுமே. டீ கடையில் கயிறு கட்டி புக்ஸில் வச்சிருப்பார். கவலைகள் அனைத்திற்கும் தீர்வு, ஞான விடுதலைன்னு இருக்கும். டீ கடையில் ஏதாவது ரொம்ப கஷ்டம்பா அப்படின்னா புக் எடுத்து கொடுத்துருவார், படிங்கன்றவர். அங்கே வந்து யாராவது புலம்பி கஷ்டப்பட்டு இருந்தாங்கன்னா அடுத்த கேம்ப் சென்னையில் நடக்குது, நீ போய் கலந்துக்கம்பாரு. வசதி இல்லாதவங்க வந்தாங்கன்னா என்ன பண்ணிடுவார்னா அவர் பே பண்ணிடுவார், பே பண்ணிட்டு கலந்து சொல்லுவார். அவர் என்னன்னா, நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன், ஏதோ உங்கள் புண்ணியத்தில் இப்போ நல்லா இருக்கேன், என்னால் பல பேராவது கிளியர் ஆகணும் அப்படிங்கிறத நான் கொடுத்துட்ருக்கிறேன் அப்படிம்பார். அவர் 20 ஆண்டுகள் அவருடைய பிரச்சனையிலிருந்து, அவருடைய பிரச்சனையை கேட்டால் ரொம்ப ஒரு ஆச்சரியமாக இருக்கும். ஓசிடி பிரச்சனையில் பாதிப்படைஞ்சு வீட்டில் தூங்கும்போது பார்த்தீங்கன்னா அவர் வந்து அவருடைய குழந்தைகள், அவங்க சிஸ்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க. இவர் சின்ன வயசில் பாம்பு கடிச்சு இருந்தவங்களை பார்த்து பயந்துட்டார். இவர் என்ன தோணுன்னா, தலைவாணி கடியில் பாம்பு இருக்கும் தூங்கும்போது, அதுலேருந்து இப்படி தான் அவங்களை காப்பாற்றி ஆகணும். அதுக்காக என்னென்னா தலைவாணி தூக்கி பார்ப்பார், எல்லா தூங்குறவங்களை டிஸ்டர்ப் பண்ணி தலைவாணி தூக்கி பார்ப்பார், பாம்பு இருக்காது. இது எத்தனை தடவை பார்ப்பார்? ஒரு இரவில் 50 தடவை 60 தடவை பார்ப்பார். அவங்களுக்கு தூக்கம் கிடும், இவருக்கும் தூக்கம் கிடும். சமைச்சு வச்சுருப்பாங்க, சாம்பார் இருக்கும். சாம்பாரில் வெங்காயத்தை பார்த்தா அவருக்கு என்ன தோணுன்னா, பீங்கான் மாதிரி தெரியுமா, கண்ணாடி பீங்கான் மாதிரி தெரியுமா. இது சாப்பிட்டா வயிற்றுக்குள்ளே போய் குடலை கிழிச்சு ரத்தம் வந்து நம்ம ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி காப்பாற்ற முடியாமல் இறந்துருவோம். அது எதையுமே எஜ்ஜில் போய் தான் முடிப்பார் அவர். அந்த அளவு பிரச்சனை. சாம்பார் அப்படி கீழே கூட்டிடுவார். அப்படி பாதிப்படைந்தவர் கான்வர்சேஷனில் பேசி இன்னைக்கு ரொம்ப ஆரோக்கியமாக மருந்து மாத்திரை இல்லாமல் இருக்கிறார். அவர்கிட்ட பேசின கான்வர்சேஷன் வந்து நம்முடைய பகவத் பாதை ஞான பெட்டகம் அப்படிங்கிற நூலில் இருக்கு. சரி, இதெல்லாம் முடிச்சாச்சு. 2015 தான் நம்ம வந்து ஐயாவுடைய வாழ்க்கை துணை அம்மா அவங்க வந்து இறந்துடுறாங்க. என்னன்னா அவங்களுக்கு வந்து கேன்சர் வந்து அவங்க வந்து 2015 இறந்துட்டாங்க. என்ன பண்ணலாம் ஐயா வந்து நாம் வந்து எங்கே போனாலும் நம்ம தங்கி இருக்கிற மாதிரி தான் இருக்கிறோம், எங்கே பண்ணலாம், எப்படி வந்தவங்களை வந்து எப்படி நம்ம ஞானத்தை கொடுக்கறது, என்ன பண்ணுறதுன்னு கேட்கும்போது தான் ஐயா நம்ம இடம் இங்கே ஒன்று இருக்கு, இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு பில்டிங் கட்டலாம் அப்படின்னோடனே சரி நீங்கள் பண்ணுங்க அப்படின்னாரு. 2015 ஆகஸ்ட் 23 நான் ஒரு மீட்டிங் வச்சோம். தேனி சுவாமிகள்லாம் வந்துருந்தார். இப்போ வந்து இங்கே இப்போ நம்ம டைனிங் ஹால் இருக்கு இல்லைங்களா, அங்கே தான் அந்த மீட்டிங் நடந்துச்சு. நடந்தப்போ வந்து சரி இப்படி ஒரு பில்டிங் கட்டினோம்னா ஐயா சொன்னார், இந்த பில்டிங் வந்து தங்கறதுக்கு மட்டும் வசதி நல்லா பண்ணுங்க, மீட்டிங் நடத்துறது மரத்தடியில் கூட வைக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தது. சரி இன்ஜினியரை கூப்பிட்டு கேட்குறோம் எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு. இன்ஜினியர் என்ன சொல்கிறாருன்னா, இது பண்ணுறதுன்னா எவ்வளோ ஐயா கேட்குறாரு, எத்தனை நாளில் முடிப்பீங்கிறார். 6 மாதம் முடிக்கலாங்கிறார். எனக்கு பக்குங்குது, நாம் பிஸ்னஸில் இருக்கிறோம், ஒரு சிட்டிக்குள்ளே வீடு கட்டணும்னா கூட 1.5 வருஷம் ஆகுது, இவர் 6 மாதத்தில் முடிக்கணுங்கிறாரு. சார் நீங்கள் ஐயாட்ட சொல்கிறப்போ உங்கள் கரெக்டாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறேன். இல்லை சார் கண்டிப்பாக 6 மாதத்தில் முடிக்கலாம் பணம் இருந்தால் அப்படிங்கிறாரு. சில பார்த்தீங்கன்னா சில இன்சூரன்ஸ் இதெல்லாம் போட்டிருப்பாங்க, கொட்டை எழுத்தில் பெனிஃபிட்லாம் போட்டுட்டு கீழே வந்து ஸ்டார் போட்டு லென்ஸில் பார்த்தா கூட படிக்க முடியாத மாதிரி போட்டிருப்பாங்கல்ல, அது மாதிரி சொல்கிறார். 6 மாதத்தில் முடிக்கலாங்க பணம் இருந்தால் அப்படின்னு மெதுவாக சொல்கிறாரு. சார் முதல்ல அதை சொல்லுங்கள் சார், எப்படி சார் பண்ணுறதுங்கிறேன். என்னங்கய்யா பண்ணலாம் அப்படின்னு கேட்டோன்னே ஐயா என்ன சொன்னார்னா, சரி நம்ம எல்லா இடத்துலையும் மீட்டிங் நடத்திருக்கிறோம், நீங்கள் எல்லாத்துலையும் கேளுங்க, நம்ம 25,000 கொடுக்குறவங்கள வந்து ஸ்ரீ பகவத் பவன் ஃபவுண்டர் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணுங்க. நம்ம அறிவுத்திற்குள்ளே இருக்கிறோம் இல்லைங்களா, அங்கே பார்த்தீங்கன்னா அறங்காவலர்னு ஒரு பேர் ஒன்று இருக்கும். யார் டொனேஷன் கொடுக்குறாங்களோ அவங்க அறங்காவலர்னு இருப்போம். ஐயா என்ன சொன்னார்னா, பகவத் பவன் உருவாகிறதுக்கு அவங்க தான் காரணமாக இருக்கிறாங்க, அப்படிப்பட்டவங்கள ஸ்ரீ பகவத் பவனுடைய ஃபவுண்டர்னு அனௌன்ஸ் பண்ணுங்க, நீங்கள் பண்ணுங்கிறாரு. சரிங்க எப்படி இதை பண்ணுறது தாங்கன்னு சொல்லிட்டு நானும் சரவணும் இந்த இடத்த வந்து என்ன பண்ணோன்னா, முதல் வேலையாக மிஷன் பேருக்கு மாற்றிட்டோம், மிஷன் ட்ரஸ்ட்டுக்கு மாற்றிட்டு எங்ககிட்ட இருந்து நாங்கள் நிறையா எக்ஸ்பென்ஸ் பண்ணி இந்த பில்டிங் கட்ட ஆரம்பிச்சிட்டு நாங்கள் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறோம்,
இது கான்ட்ரிபியூட் பண்ணுறவங்கள வந்து நாங்கள் ஃபவுண்டராக நாங்கள் எங்கள் ரெக்கார்டில் வச்சுக்கிறோம் அப்படின்ட்டு. உண்மையிலேயே கிட்டத்தட்ட நிறைய பேர் பயனடைந்தவங்க எல்லாருமே ஃபவுண்டர் ஆனாங்க. 25,000 கொடுத்து ஃபவுண்டர் ஆனாங்க. ஏன்னா ஒருத்தர் வந்து குரு ஊறுகாயின்னு சொல்லிட்டு திருநெல்வேலியில் இருக்காங்க. யாருக்கா திருநெல்வேலிக்காரங்க இருந்தாங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன். அவர் பேர் மூர்த்தி. அவர் என்ன பண்ணுறாரு, வராரு. அவர்கிட்ட மேகசின் போயிருக்கு, நம்ம மேகசின்லாம் போயிருக்கு. அவர் நாங்கள் சண்டே ஒரு நாள் உட்காந்துருக்கிறோம், காரில் வந்து இறங்குறாரு. சினிமாவில் பார்க்குற மாதிரி இருந்துச்சுங்க. அவர் வந்து இறங்கினார். வந்து இறங்கிட்டு, நீங்கள் எங்கே, நான் திருநெல்வேலிருந்து வரேன், நீங்கள் குரு ஊறுகாய் கேள்விப்பட்டிருப்பீங்க, நல்ல பிராண்டு, எங்களுது தான் அது அப்படிங்கிறாரு. நான் உங்கள் புக்கெல்லாம் படிச்சுட்டு இருக்கேன், உங்கள் மேகசின்லாம் படிச்சுட்டு இருக்கேன். இப்படி ஒரு பணியை வந்து நீங்கள் இது வரலையும் யாரும் பண்ணுறதில்ல, இது நீங்கள் நிறுத்திடாதீங்க, நல்லா பண்ணுங்க. நான் வந்து ஒரு 5 லட்சம் கொடுக்குறேன், நீங்கள் தாராளமாக பண்ணு சொல்லி ஒரு 5 லட்சம் கொடுத்துட்டு போனார். அப்போ என்ன ஆச்சுன்னா, அதுக்கு முன்னாடி என்ன ஆச்சுன்னா, நாங்கள் ஓரளவு பணம் வந்து கட்டிட்டோம். 2004 மாதம் 6 மாதம் முடிக்கிறேன்னு சொன்னாரா, ஆகஸ்ட் 23 வந்து பூமி பூஜை போட்டோம். ஜனவரி 20ஆம் தேதி ஐயா நான் சொன்னேன், ஜனவரி 20ஆம் தேதி ஓப்பனிங் பண்ணிடலாம் அப்படின்ட்டு. 6 மாதத்தில் எனக்கு ஒன்றுமே புரியல, எப்படி பண்ண போகிறோம், என்ன பண்ண போகிறோன்னு தெரியல. சரி நம்ம செய்கிறத செய்வோம் சொல்லிட்டு இன்ஜினியர் ரொம்ப சப்போர்ட் பண்ணார். ஒரு வீடு கட்டுறோம்னு வச்சிங்களேன், வீடு பூமி பூஜை போடும்போதும் ஆரம்பத்தில் பொருட்கள் வாங்கும் போதெல்லாம் பார்த்தா இன்ஜினியர் இவங்களும் அவ்வளோ ஃப்ரெண்டாக இருப்பாங்க. இவர் சொல்கிறது அவர் கேட்பார், அவர் சொல்கிறது இவர் கேட்பாங்க, ஒன்றா பொருள் வாங்க போவாங்க, அப்படி வெளியே டிஃபன் சாப்பிட்டு வருவாங்க, நட்பாக இருப்பாங்க. கிரகப்பிர சமயம் பார்த்தீங்கன்னா இன்ஜினியர் பார்க்குற பார்வை ஒரு மாதிரியாக இருக்கும், இவர் வீடு கட்டினவர் பார்க்குற பார்வை ஒரு மாதிரியாக இருக்கும். இவன் எவ்வளோ அடிச்சிருப்பானோ அப்படின்னு பார்ப்பாங்க, இவன் எனக்கு இன்னும் எவ்வளோ பணம் தரணும் ஏமாற்றிட்டான் அப்படி மாதிரி பார்ப்பாங்கல்ல. நீங்கள் என்ன ஆச்சுன்னா அப்படி ஆகிட்டு இருந்துச்சுங்களா. கிரகப்பிரவேச சமயத்தில் எப்படி இருக்குதுன்னா, அப்படி இன்ஜினியர் வந்தவர் இந்த ஓப்பனிங் அப்போ ஸ்ரீ பகவத் பவனுடைய ஃபவுண்டர் ஆகிட்டார். அவர் சொந்த இடம் மாதிரி பண்ணிவிட்டு எனக்கு நான் வந்து இன்னும் அதுக்கப்புறம் அவருக்கு வந்து ஒரு 10 லட்சம் தர வேண்டியது இருந்துச்சு முடிக்கிறப்ப. சார் நான் இப்போதைக்கு முடியாது சார், நீங்கள் பொறுமையாக கொடுங்க, 25,000 லெஸ் பண்ணிக்கங்க, நான் ஒரு ஃபவுண்டராகவே ஆயிடுறேன் அப்படின்ட்டார். அப்படி ஒரு இன்ஜினியர் வந்து இதை உருவாக்குனார். அதே மாதிரி ஐயா சொன்ன மாதிரியே ஜனவரி 20ஆம் தேதி இதை ஓப்பன் பண்ணோம். அந்த ஜனவரி மாதத்தினுடைய மேகசின் தான் என்னன்னு கேட்டிங்கன்னா இன்விடேஷனு. ஐயா அது கும்புற மாதிரி இன்விடேஷன் போது எல்லோரும் இது வாங்க ஓப்பனிங் வாங்கன்னு சொன்னோம். அந்த ஓப்பனிங் கிட்டத்தட்ட ஒரு 300-400 பேர் வந்தாங்க. ஃபுல்லாக அந்த மரத்துகளில் தான் சாப்பாடே ஃபுல்லாக போட்டிருந்தோம். ஒரு பெரிய ஸ்டேஜ் அங்கே இந்த இடத்துல போட்டு இதுக்கெல்லாம் யார் யாரெல்லாம் கான்ட்ரிபியூட் பண்ணாங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து ஹானர் பண்ணி இதெல்லாம் பண்ணோம். அந்த சமயத்தில் இந்த மறைமலை நகர டீ கடைக்காரர்ல அவர் வரார். வந்துட்டு, சார் நான் இதோடைய ஃபவுண்டராக வரேன் அப்படின்னாரு. சார் நான் என்ன சொன்னேன்னா, நம்ம வந்து நாங்கள் பிஸ்னஸில் இருக்கிறதுனால என்னென்னா, என்னை பொறுத்தவரை என்னென்னா, என்கிட்ட யாராவது நன்கொடையை பற்றி சொன்னாங்கன்னா எனக்கு பிடிச்சிருந்துச்சின்னு வச்சிங்களேன், என்னை கேட்காமையே கொடுத்துருவேன். ஆனால் நான் போய் இன்னொருத்தர் கேட்குறது வந்து எனக்கு சங்கடமாக இருக்கும். நான் கேட்கறதுனால தர்ம சங்கத்தில் ஒருத்தர் கொடுக்குற மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோன்னா, இப்படி சூழ்நிலை வாய்ப்பு இருக்கிறவங்க கொடுங்கன்னு நான் சொல்லிவிடுவேன். நான் இவர் வந்துட்டு என்ன பண்ணார், சார் நான் இதனுடைய ஃபவுண்டர் ஆகிறேன்னாரு. நான் என்ன சொன்னேன், சார் நீங்கள் வச்சுருக்கிறது டீ கடை தான் நடத்துகிறீங்க, உங்களுக்கு என்ன வருமானம் வரும்னு தெரியும், அதனால் நீங்கள் ஃபவுண்டர்னு நினச்சிக்கிங்க, நீங்கள் நம்ம இடம் தான், நீங்கள் எப்போ வேணாலும் வாங்க அப்படின்னு. அதெல்லாம் முடியாது, என்னுடைய கான்ட்ரிபியூஷன் நான் கொடுக்கணுன்னாரு. இல்லை சார் நீங்கள் ஏன் அப்படி கஷ்டப்பட்டு கொடுக்குறீங்க, நீங்கள் நல்லா சம்பாரிச்சுட்டு அப்புறம் கொடுங்கன்னு. சார் ஒரு மாதத்துக்கு நான் 3000க்கு மருந்து மாத்திரை சாப்பிட்டுருக்கேன், ஒரு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா 36,000 ஆகுது. ஆனால் நம்ம வந்து இப்போ இந்த புரிதல்னால மருந்து மாத்திரை நிறுத்தி இப்போ ரொம்ப நல்லா இருக்கேன். 36,000 ஆகிறத நான் கொடுக்கல, நான் 20,000 தான் கொடுக்குறேன். நீங்கள் செய்கிற பணியில் என்னுடைய பங்களிப்பு இருக்கணும்னு நினைக்கிறேன், அதனால் தயவு செஞ்சு வாங்கிக்கிங்க, நீங்கள் வாங்கிக்கிட்டா தான் எனக்கு ரொம்ப மனசு திருப்தியாக இருக்கும்னாரு. எனக்கு இப்படி சொல்கிறாரு, சரி கொடுங்கன்னு ஒன்று ஒரு பையில் கொண்டு வந்தார். 10 ரூபா நோட்டு, 50 ரூபா நோட்டு, 5 ரூபா நோட்டு, 100 ரூபா நோட்டு எல்லாம் கலந்துருந்துச்சு. இதில் 25,000க்கு மேலே தான் இருக்கும், கம்மியாக இருக்காது, இதை வச்சுக்கிங்கன்னாரு. எனக்கு என்னடா இப்படி கொண்டாந்து கொடுக்குறாரு, என்ன சார் இது அப்படின்னு. நான் எப்பயுமே என்ன பண்ணுவேன்னா, நான் வந்து தெய்வ பக்தி எனக்கு அதிகம். நான் டீ கடையில் மீதி ஆகிறப்ப டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வைப்பேன். அதை ஒரு நாள் கொண்டு போய் ஒரு கோயிலில் கொண்டு போய் நான் கொடுப்பேன். எனக்கு இப்போ கோயில் இதுதான், நீங்கள் யாராவது ஓசிடின்னு வந்தாங்கன்னா விட்டுறாதீங்க, அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் வந்து நீங்கள் இந்த புரிதலை கொடுத்துருங்க, என் நம்பர் கூட கொடுங்க, நான் வந்து பேசுகிறேன். நான் இந்த கொடுமை யாருக்கும் வரக்கூடாது. சொன்ன வார்த்தை, நான் எதிரியாக பார்க்கக்கூடிய ஒரு ஆளுக்கு கூட இந்த ஓசிடிங்கிற கம்ப்ளைண்ட் வந்து கஷ்டப்படக்கூடாதுங்க, அவ்வளோ கொடுமையான விஷயம் அப்படின்னாரு. எனக்கு அவர் சொன்ன வார்த்தையில் என்னென்னா, எதுலையுமே ட்ரீட்மெண்ட்டில் சரியாகாத ஒரு விஷயம் இந்த புரிதல் மூலமாக அவங்க சரியாக இருக்காங்கன்னு தோணுச்சு. ஆனால் இன்னும் பார்த்தீங்கன்னா, இன்னும் வருங்காலத்தில் ஒருத்தர் ஒரு பாதிப்பு வருதுன்னா மன ரீதியான பாதிப்பாக தான் அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி சூழ்நிலை தான் அதிகமாகிட்டு இருக்கு. இப்போ தனிமை,
ஒரு கூட்டு குடும்பம்லாம் காணாமல் போய் பார்த்தீங்கன்னா சிறு சிறு குடும்பமாக இருக்குது. கணவன் மனைக்குள்ளே பேசுகிறதில்ல, அக்கம் பக்கத்தில் பேசுகிறதில்ல, மனசில் பல மன அழுத்தங்களை வச்சு 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 அவங்க வந்து ஓசிடி அளவில் கொண்டு வந்து விட்டுறாங்க. அந்த மாதிரி சூழ்நிலைக்கு மாற்றணுன்னா ஒரு பகவத்தையா வந்து பத்தாது. இப்போ வந்து எல்லாருமே நம்ம புரிஞ்சவங்க எல்லாருமே ஆசிரியராக மாறணும். இந்த உலகம் முழுவதும் கொண்டு போய் சேர்த்தணும் அப்படின்னோம்னா இது இப்படி தான் கையில் எடுக்கணும். அப்படிங்கிறதுனால தான் அவர் வந்து சொன்னார், இந்த புரிதல் மூலமாக இந்த உலகம் அனைவருமே சரியாகணும், என்ன மாதிரி பாதித்தவங்களுக்கு நீங்கள் ஏதோ ஒரு வகையில் சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னாரு. அவர் பல பேர் அனுப்புறதுக்கு அவர் ரூபா கொடுத்துட்ருக்கிறாரு. அப்போ ஐயா என்ன சொன்னாங்கன்னா, இந்த கேம்பை இலவசமாக பண்ணால் என்ன அப்படின்னாரு. தாராளமாக பண்ணலாங்கய்யா, டோட்டலாக இலவசமாக பண்ணுங்க, நன்கொடை மட்டும் வாங்குற மாதிரி பண்ணிங்கன்னாரு. சரின்னு முதல்ல ஒரு 4-5 கேம்ப் பண்ணணும். பார்த்தீங்கன்னா எனக்கு ஒவ்வொரு கேம்ப்லேயும் எனக்கு ஒரு 60,000-70,000 கையை விட்டு போகும். என்னால் சமாளிக்கவும் முடியலைங்க அப்படின்னு தான் ஐயா சொன்னார். சரி, அப்போ மினிமம் ஒரு சார்ஜ் போட்டுங்க, கொடுக்க முடியாதவங்களை வந்து தனிப்பட்ட முறையில் விண்ணப்பிக்க சொல்லுங்க அப்படின்னாரு. முதல்ல இலவசமாக பண்ணும்போது ஒருத்தர் கேம்ப் வந்தார். அவர் வந்து துபாயிலிருந்து வேலை செஞ்சு விட்டுட்டு வந்தவரிங்க, மனப்பிரச்சனையினால வேலையை விட்டுட்டு வந்துட்டார். வந்தவர் கேம்ப் அட்டன் பண்ணார். முடிச்சு போகும்போது யார் யார் என்ன கொடுக்குறீங்களோ கொடுங்கன்னு சொல்லியாச்சு. எல்லோரும் 1000, 2000, 3000 அப்படி கொடுத்தாங்க. அவர் தயங்கி நின்னார். நான் என்ன கேட்டேன், உங்ககிட்ட இல்லையா, என்ன சார் பிரச்சனைன்னு. ஆமாம் சார், கொடுக்க முடியலன்னாரு. சார், அதுக்காகலாம் கில்ட் ஆகாதீங்க, மற்றவங்க கில்ட்டை போக்க தான் நாம் வச்சுருக்கிறோம், நீங்கள் அதுக்காக கில்ட் ஆகாதீங்க, அடுத்த தடவை கொடுங்கண்ணே. சரிங்க சார்ன்ட்டு. அது மட்டும் இல்லை சார் அப்படின்னாரு. என்ன சொல்லுங்கண்ணே. ஒரு சின்ன உதவினார். என்ன சொல்லுங்கண்ணே. எனக்கு பஸ்ஸுக்கு போகிறதுக்கு கூட என்கிட்ட காசு இல்லை, ஒரு 500 ரூபா கிடைக்குமான்னாரு. என்னடா இப்படி கேட்குறாரு, நம்ம வாங்கி தானே பார்க்குறோம், நம்மக்கிட்டே இவர் கேட்குறாருன்ட்டு எனக்கு யோசனை. சரி, ஐயாரை போய் நான் கேட்குறேன், ஐயா அந்த மாதிரி வந்திருக்காருங்க, அதில் என்ன கொடுத்து அனுப்புங்கிறாரு. என்னடா ஐயா எப்படி சொல்கிறாருன்ட்டு சரி நான் அன்றைக்கி 500 ரூபா கொடுத்து சரி போயிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பிச்சுட்டேன். அவர் போயிட்டார். அதுக்கப்புறம் 2-3 மாதம் கேம்புக்கு அப்புறம் மறுபடியும் வர்றாரு. அவர் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது, எனக்கு என்கிட்ட 500 ரூபா வாங்கி போயிருக்காரு இல்லையா. அவர் நான் பார்க்குறேன், பார்த்தோன்னா அவர் வந்திருக்காரு. இந்த தடவை ஃபேமிலியோடு வந்திருக்காரு. எனக்கு என்னென்னா, நம்ம வந்து ஏதோ ஒரு வேலையில் அவர் கவனிக்காம விட்டுட்டா நம்ம இவங்ககிட்ட வாங்கிட்டு போனதுனால நம்ம சரியாக கவனிக்கலையேன்னு நினச்சிடக்கூடாது. எனக்கு வந்து மற்றவங்க யாரையும் நோக்கடிச்சிடக்கூடாதுங்கிறதுல கவனமாக இருப்பேன் நான். அப்போ என்ன அவர் தனிப்பட்ட முறையில் நல்லா கவனித்தேன். நல்லா இருக்கீங்களா, ஃபேமிலியோட வந்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம், சாப்பிட்டீங்களா, நல்லா தூங்குனீங்களா, வகுப்புல நல்லா புரியுதா அப்படின்னு கேட்டேன். அவர் நல்லா இருக்கேங்கய்யா, நானும் கொஞ்சம் பரிமாறலாமான்னாரு. சரி நீங்கள் பரிமாறுங்கன்னு சொன்னேன். லஞ்சில், பிரேக்ஃபாஸ்ட்டில், டின்னர்லாம் அவருக்கு கூட இருந்தால் அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக பரிமாறினாங்க. சரி பரவாயில்ல, இது ஒரு வகையில் வந்து பணம் கொடுக்க முடியாது, தொண்டு செய்யணும்னு நினைக்கிறாங்களாட்டு இருக்குது, சரி செய்யட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க செஞ்சாங்க. நான் அவங்களுக்கு வந்து ரொம்ப அவங்கள நல்ல விதமாக தான் நான் பேசிகிட்டு இருந்தேன். நான் இதே மாதிரி போகும்போது தயங்கி நின்னாங்க. எனக்கு நான் வந்து எடுத்தோடனே என்ன கேட்டேன்னா, உங்களுக்கு ஏதாவது வேணுமா அப்படின்னு கேட்டேன். அவர் என்ன சொன்னார்னா, இல்லை நான் அதோட ஃபவுண்டர் ஆகணும் அப்படின்னாரு. நீங்கள் என்ன சொல்கிறீங்க எனக்கு புரியல அப்படின்னேன். நீங்கள் எப்போ வாய்ப்பு இருக்குதோ ஆகுங்க, இப்போ உங்களுக்கு என்ன வேணும்னே. இல்லை இப்போ நாங்கள் ஃபவுண்டர் ஆகிறோன்னாரு. சார் என்ன சொல்கிறீங்க, நான் ஐயரை கூப்பிட்டு போனேன், 20,000 எடுத்து கொடுத்தாரு. சார் நல்லா இருக்கேன், மறுபடியும் வேலையில் போய் ஜாயின் பண்ணிட்டேன், ரொம்ப நல்லா இருக்கேன். அன்றைக்கி வந்துட்டு போனபடி தான் எனக்கு அதுக்கு அந்த வந்து போகிறதுக்கு முன்னாடி சூசைட் பண்ணக்கூடிய மனநிலையில் இருந்தேன். இங்கே வந்துட்டு போனபடி தான் என் குடும்பத்தை நாம் காப்பாற்றி அவனுக்கு உள்ளுக்குள்ளே ஒன்றும் வேலை இல்லை, வெளியே தான் வேலைங்கிறத முடிவு பண்ணிட்டேன். இப்போ வேலை எனக்கு கிடைச்சிருச்சு. என்னுடைய இது என்னென்னா, உங்களுடைய நிலைப்பாட்டை நீங்கள் மாற்றிக்காதீங்க, இந்த விஷயத்தை இப்படி தான் கொண்டு போகணும், இதை வந்து பணத்தை முன்னிறுத்தாமல் இதை கொண்டு போங்க, இந்த நிலைப்பாட்டை நீங்கள் மாற்றிக்காதீங்க, இந்த மாதிரி செயல்பாட்டுக்கு நானும் பங்களிக்கணும்னு நினைக்கிறேன், என்ன உங்களோட இணைச்சிங்கன்னு சொன்னார். எனக்கு ஆக்சுவலாக நம்ம வந்து தேனி சுவாமி சொல்லுவார், நிஷ்காமிய கர்மா செய்பவர் ஒருவருக்கு இறைவன் தன் கச்சையில் இருக்க கட்டி கொண்டு உதவி கூறுவானோ. நிஷ்காமிய கர்மான யார் செய்ய முடியும்னா, எவர் ஒருவர் ஞானம் பெற்றவர் அக விடுதலோடு இருக்காங்களோ அவங்களுடைய செயல் அனைத்துமே நிஷ்காமிய கர்மா தான். நிஷ்காமிய கர்மா செய்பவருக்கு இறைவன் தன் கச்சையில் இருக்க கட்டி கொண்டு உதவி கூறுவானோ. இது வந்து வெறும் வார்த்தை தான், இது நடைமுறை சாத்தியம் இல்லையோன்னு நினச்சிட்டு இருந்த காலம் எனக்கு உண்டு. ஆனால் அந்த வார்த்தை அவர் சொன்ன உடனே எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இதை இன்னும் ஆர்வமாக இதை எப்படியெல்லாம் கொண்டு போகணுங்கிற நோக்கத்தில் தான் செய்யணுங்கிற முடிவுக்கு எடுத்தேன். ஐயா சொன்னார், உங்களால் என்னென்னலாம் நல்லது செய்ய முடியுதோ அதை செய்யுங்கன்னாரு. போன வருஷம் தமிழ் வருட பிறப்பு சித்திரை 1 ஐயா வந்து இன்னிலிருந்து அன்னதானம் பண்ணுங்கன்னாரு. இப்போ வந்து வர ஏப்ரல் 14 ஒரு வருஷம் முடிய போகுது. தினந்தோறும் அன்னதானம் பெரிய கொண்டாப்படம் நடந்துட்டு இருக்குது. காலை உணவாக அன்னதானம் வழங்கிட்டு இருக்கிறோம். எனக்கு என்ன ஐயா சொல்றது என்னன்னா, முடிஞ்சவர்களும் எல்லாமே எந்த வகையில் நல்ல காரியம் பண்ணுமோ பண்ணுங்கன்னாரு. அது இன்னொரு நடந்துட்டு இருக்குது. ஆனால்
இது பணப்பற்றாக்குறை இருக்குது, இதில் நிர்வாகம் பண்ணுறதுல நிறைய சிக்கல் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஐயா எல்லாம் பார்த்துக்கலாம் விடுங்க, நீங்கள் செய்கிறத செய்யுங்க, அதுக்கான வாய்ப்பு வரும் அப்படிம்பாரு. இன்றைக்கு வரலும் ஒவ்வொரு மாதமும் கேம்பில் பார்த்தீங்கன்னா ஒரு தடவை கரெக்டாக போவோம், ஒரு தடவை 10ஆம் போவோம். அன்றாட செலவுகள், இந்த இபி, லேபர், சம்பளம், இது எதுவுமே பத்துலாம் சரி. நான் என்னென்னா இதை சிறப்பாக கொண்டு போகணும், இது எங்கேயுமே தங்குதிரையெல்லாம் போகணும், நடக்கிறது நடக்கட்டும், நம்மளால் முடியலையா என்னால் எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணலாம் அப்படிங்கிற வகையில் நான் பண்ணிகிட்ருக்குறோம். ஐயா என்ன சொன்னார்னா, இன்னும் கூட இதுக்காக வாங்கின கடன் கொஞ்சம் இருக்குது. இந்த பில்டிங் கட்டும்போது ஒரு தடவை 10ஆம் போய் ஐயா சொன்னார், நீங்கள் வட்டியில்லா கடனாக கேளுங்க, சில பேர் கொடுப்பாங்கன்னாரு. யார்கிட்ட கேட்குறது எனக்கு தெரியல. ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்த உடனே கிட்டத்தட்ட ஒரு 18 லட்சம் வட்டியில்லா கடனாக வாங்கி இப்போ இதுவரையிலும் 15 லட்சத்தை அடைச்சாச்சு. இன்னும் ஒரு 3 லட்சம் மட்டும் அடைக்க வேண்டியது இருக்குது. அது சரி நீங்கள் இன்னும் ஃபவுண்டர் வேணும்னா இன்னும் கொஞ்சம் பேர்த்த சேர்த்திக்கிங்க, ஃபவுண்டர் மெம்பராக சேர்த்திக்கிங்க, சேர்த்துட்டு நீங்கள் 20,000 கொடுக்குறல ஃபவுண்டர் ஆகிங்கன்னாரு. ஒவ்வொரு கேம்ப்லையும் நான் அதை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறேன். நான் வாய்ப்பு இருக்கிறவங்க நீங்கள் ஸ்ரீ பகவத் மிஷனுடைய பகவத் பவனுடைய ஃபவுண்டர் மெம்பராக இணையணும் அப்படின்னா நீங்கள் 25,000 நன்கொடைய வழங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறவங்க, வாய்ப்பு இல்லாதவங்க சிரமப்பட வேணாம், அப்படி கொடுத்தீங்கன்னா உங்களை ஃபவுண்டர் மெம்பராக நாங்கள் எங்களுடைய ரெக்கார்டில் வச்சுக்கிறோம். நல்ல விஷயத்தை கொண்டு போகிறதுக்கு நம்முடைய ஆலோசனை எப்படி பண்ணணும், இன்னும் ஐயா இந்த விஷயம் நல்ல விஷயத்தை இன்னும் எப்படி கொண்டு போகிறது, வருடத்திற்கு 2 முறை நம்ம ஐயாவோட மீட்டிங் வச்சு நம்ம பேசி இந்த உண்மையை கொண்டு போகிறதுக்கான ஆலோசனை பண்ணுறதும் நம்ம பண்ணுறோம். ஐயாவுடைய நூல், புது நூல் எந்த நூல் வந்தாலுமே அவங்களுக்கு கொரியர் பண்ணிடுவோம். முதல் வேலையாக ஃபவுண்டர் மெம்பராக இணைன்னு ஆர்வம் இருக்கிறவங்க, வாய்ப்பு இருக்கிறவங்க நம்ம எல்லாம் இணைஞ்சிங்கன்னா இந்த நல்ல விஷயத்தை இந்த உலகத்துக்கு கொண்டு போகிறது எனக்கு ஈஸியாக இருக்கும். அது இல்லாமல் ஐயா ஒன்று கேட்டார், நம்ம ஃப்யூச்சரில் இதை முழுவதும் இலவசமாக கொண்டு போனால் என்ன ஆகும் அப்படின்னாரு. எப்படி கொண்டு போகிறதுன்னாரு. அவருடைய சிந்தனை எல்லாமே என்னென்னா, இது எல்லாத்தையும் கொண்டு போகணும், எல்லாரும் இதை புரிஞ்சுக்கணும், நல்லா இருக்கணும், அதுதான். அப்போ சொன்னேன், ஐயா ஒரு மாதத்துக்கு நமக்கு 3 லட்சம் செலவாகுதுங்க. அப்போ ஒரு நாளைக்கு 10,000 ரூபா ஆகுதுங்கிறீங்களா? ஆமாங்கயான்னு. அப்போ 365 நாள் இருக்கா, 365 நாளுக்கு வருடத்திற்கு ஒரு முறை 365 நபர்களை நீங்கள் தேர்ந்தெடுங்க, அவங்கள ஜெம் மெம்பர்னு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுங்கள். சரி பகவத் மிஷனுடைய ஜெம் மெம்பர் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணுங்கள். வருடத்திற்கு அவங்களுடைய விருப்பப்பட்ட நாளில், அவங்க திருமண நாளாக இருக்கலாம், இல்லை பிறந்த நாளாக இருக்கலாம், அதில் ஒரு 10,000 வழங்கக்கூடியவங்களை 365 பேரை தேர்ந்தெடுத்து நீங்கள் அவங்கக்கிட்ட வாங்கிக்கிங்க. இதை கூடிய விரைவில் நீங்கள் எந்த அளவு நீங்கள் ஃப்ரீயாக பண்ண முடியுமோ ஃப்ரீயாக பண்ணுங்கன்னாரு. இந்த அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி இதுவரை 58 பேர் இணைஞ்சிருக்கிறாங்க. அப்படி வாய்ப்பு இருக்கிறவங்க வருடம் ஒரு முறை என்னால் ஒரு 10,000 ரூபா கொடுக்க முடியுங்கிறவங்க நீங்கள் அந்த மாதிரியும் இணைஞ்சிக்கலாம். இது இல்லாமல் இல்லை மாதம் என்னால் ஒரு 1000 ரூபா தர முடியும் அப்படிங்கிறவங்க புரவலர் அப்படின்னு வச்சுருக்கிறோம். இந்த புரவலர், ஃபவுண்டர் மெம்பர், ஜெம் மெம்பர், இவங்க எல்லாருமே இதனுடைய தூண்கள், ஸ்ரீ பகவத் மிஷனுடைய தூண்கள். இவங்க எப்போனாலும் என்னென்னா ஐயா இருக்கும்போது இங்கே வரலாம், ஐயாவை பேசிட்டு போகலாம். இங்கே ஐயா இருக்கும்போது இங்கே சமையல்காரர் இருப்பாங்க, ஒரு நாள் தங்கிட்டு போகலாம். இந்த விஷயத்தை கொண்டு போகிறதுக்கு அவங்களும் ஏற்பாடு பண்ணலாம். நம்ம வருடம் ஒரு முறை ஆலோசனை கூட்டமும் நடத்துவோம், அதுலேயும் கலந்துக்கலாம். இதில் எதில் உங்களால் பங்கெடுத்து கொள்ள முடியுமோ பங்கெடுத்துங்க. ஆனால் ஒன்றே ஒரு விஷயம், உங்களை சிரமப்படுத்தி கொள்ளாமல் நீங்கள் பங்கெடுத்துக்குங்க. இந்த நல்ல விஷயத்தை கொண்டு போகிறதுக்கு எல்லாரும் முன் வரும்போது தான் நம்ம இந்த ஐயாவை பொறுத்தவரை என்ன, அந்த உண்மையை வெளிப்படையாக சொல்லிட்டாங்க. இதுதான் உண்மை, இதுதான் ஞானம், இது எல்லாருக்குமே சாத்தியம். இதை அடைஞ்சிட்டோம்னா இதுக்கு மேலே வாழ்க்கைக்கு வேறு எதுவுமே தேவையில்லை. அன்புக்கரசி சொன்ன மாதிரி உணவுனா ஒரு வேளை உணவு தான் கொடுக்க முடியும், கல்வினா அவங்க கல்வி வேலை வரது தான் இருக்கும். இது லைஃப் லாங் நமக்கு இந்த புரிதல் மட்டும் இல்லை, மீண்டும் ஒரு பிறவி இருக்குதுன்னா கூட இந்த புரிதல் மோட ட்ராவல் ஆகுமா, அதை நம்ம டிசைன் பண்ண முடியும்னு ஐயா சொல்கிறாரு. அது தெரியல, நம்ம போனால் தான் நமக்கு தெரியும். ஆனால் என்ன, இப்போ நாம் செய்ய வேண்டியது நிஷ்காமிய கர்மமாக நல்ல விஷயத்தை பண்ணிகிட்ருக்குறோம். இந்த விஷயத்தோடு உங்களையும் இணைத்து கொள்ள முடிந்தால் வாய்ப்பு இருக்கவங்க நினைச்சிக்கிங்க. அப்படி இல்லாதவங்க ஒரு 10 புக்கு நீங்கள் தாட் அண்ட் திங்கிங் வாங்கி கூட மற்றவங்களுக்கு கொடுக்கலாம். அந்த ஒரு புக்கே கூட போதுமானது தான். அடுத்தது நம்ம அடைந்த இந்த புரிதல் மற்றவங்களுக்கு கிடைக்கணும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரையாவது இந்த கேம்பை அனௌன்ஸ்மெண்ட் தெரிவிங்க. இப்படி தெரியாமல் கஷ்டப்படுறவங்க பல பேர் இருக்காங்க, தெரிவித்து அவங்களை வர வைங்க என்று கேட்டுக்கொண்டு நம்ம இந்த 8:45 ஆகி போச்சு. இன்னொன்று நான் என்ன சொல்கிறேன்னா, நான் 3 நாள் வந்தோம், வேலை முடிஞ்சிட்டு போனேன்னு இல்லை. நம்ம எல்லாருமே ஸ்ரீ பகவத் மிஷனுடைய குடும்ப உறுப்பினர்கள் தான். இது நம்ம வீடு, இது நம்ம அப்பா. அது பெண்கள்லாம் சொல்லுவாங்க, எங்களுக்கு அம்மா வீட்டுக்கு வந்துட்டு போன ஃபீலிங் இருக்குதும்பாங்க. ஏன்னா அம்மா வீட்டுக்கு போனால் தான் நாங்கள் என்ன பண்ணுவோன்னா எந்த வேலையும் செய்ய மாட்டோம், ஜாலியாக பேசிட்டு
ரெடியாக இருக்கும், நேரத்தை சாப்பிட்டு நிறைய பேசிகிட்டு இருப்போம் அப்படின்னாங்க. இது அம்மா வீடு மாதிரியும் எடுத்துக்கங்க, நீங்கள் எப்படி வேணால் எடுத்துக்கங்க, இங்கே சகோதரர்கள் இருக்காங்கன்னு நினச்சிக்கிங்க. அதனால் நீங்கள் எப்போனாலும் சரி ஐயா இருக்கும்போது தாராளமாக வாங்க. இது வந்து நம்முடைய அப்பா உள்ளே இருக்கிறாருன்னு நினச்சிக்கிங்க. ஏன் இதை வந்து ஸ்ரீ பகவத் மிஷன் குடும்ப உறுப்பினர்கள்னு சொல்கிறோம்னா, ஒரு வீடுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை சம்பாதிக்கிறவங்க எத்தனை பேர் இருப்பாங்க? அதிகபட்சம் 2 பேர் இருப்பாங்க. அதை என்ஜாய் பண்ணுறவங்க 6 பேர் இருப்பாங்க, அதிகமாக கூட இருப்பாங்க. அது மாதிரி நம்ம நோக்கம் என்னென்னா, வாய்ப்பு இருக்கிறவங்க இணைஞ்சு தங்களுடைய பங்களிப்பை வழங்கலாம். வாய்ப்பு இல்லாதவங்களுக்கு அப்போ தான் நம்ம கொண்டு போய் நம்மளால் சேர்த்த முடியும். அப்போ தான் நிர்வாகமும் பண்ண முடியும். அந்த வகையில் உங்ககிட்ட அந்த உதவியை நான் கேட்டிருக்கிறேன். நான் வாய்ப்பு இருக்கிறவங்க நீங்கள் உங்கள் பங்களிப்பை வந்து நீங்கள் என்கிட்ட சொன்னாலும் சரி, இல்லை வனஜா கிட்ட சொன்னாலும் சரி, நாளைக்கு ஐயா கையால் உங்களுக்கு எல்லாத்தையும் நான் அதுக்கான ரசீது கொடுக்கணும்னு நினைக்கிறேன். வாய்ப்பு இருக்கிறவங்க பங்கெடுத்துங்க. நாளைக்கு வந்து ஒரு புதிய நூல்னா கேம்ப் கலந்துட்டு மட்டும் கொடுக்கக்கூடிய ஒரு நூல் வந்து நாளைக்கு வந்து கீழே வச்சுருப்பாங்க. அந்த நூலோட பேர் வந்து ஞான வாழ்வின் நடைமுறை யதார்த்தங்கள் அப்படிங்கிற நூல். இது ஞானிக்கு ஸ்ரீ பகவத்தே அவர்களுடைய ஒரு வேண்டுகோள் அப்படிங்கிற மாதிரி வர நூல். அது இதை முகாம் கலந்துக்கிட்டவங்க வாங்கி படிக்கலாம். இந்த நூலை நீங்கள் நாளைக்கு வாங்கிட்டா கூட குறைஞ்சபட்சம் 3 மாதம் கழித்து தான் நீங்கள் படிக்கணும். இந்த 3 மாதம் ஒரு புது விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சிருக்கீங்க, அதோட பயணம் பண்ணுங்க. மேற்கொண்டு புது வேற ஞானத்தை பற்றியோ மனசை பற்றியோ வேறு எதுவுமே படிக்காதீங்க. அப்போ தான் இது எப்படி வேலை செய்யுதுன்னு உங்களால் பார்க்க முடியும். 3 மாதம் கழிச்சு அந்த புக்கை படிங்க. இந்த புக்கை நாளைக்கே வாங்கணுங்கிற கட்டாயமும் கிடையாது. நீங்கள் என்ன பண்ணலான்னா 3 மாதம் கழித்து கூட வாங்கிக்கலாம். ஆனால் அப்படி வாங்கும்போது 3 மாதம் கழித்து வாங்கினீங்கன்னா எந்த கேம்ப் கலந்துக்கிட்டோங்கிறத ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிவிட்டு ஒரு அப்ளிகேஷன் மாதிரி கொடுத்துருக்கோம், அதை ஃபில்லப் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம். ஏன்னா ஞான முகாம் கலந்துக்காதவங்களுக்கு அந்த புக்கு வந்து பலன் அளிப்பதற்கு பதிலாக குழப்பத்தை ஏற்படுத்திடும். அதனால் முகாம் கலந்துட்டவங்களுக்கு மட்டும்தான் அது கொடுக்குறோம். கணவன் மனைவியாக வந்திருக்கீங்கன்னா ஒரு புக்கு வாங்கிட்டா போதும். அந்த நூலுடைய விலை வந்து பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய். என்னங்க 300 ரூபா புக்கை 100 ரூபாய்க்கு தரீங்க, இதுக்கு ஏன் 1000 ரூபா போட்டிருக்கிறீங்க அப்படின்னா, அது நூலுக்கான விலை அல்ல. அது வந்து நீங்கள் அந்த நூலுக்கு விலையே போட முடியாது. மிஷனுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு நன்கொடை மாதிரி தான் அது. அந்த புக்கை வந்து மற்றவங்க படிக்கிறதுக்கு நீங்கள் கொடுக்கவும் வேண்டாம். அந்த நூல் வாங்கிட்டீங்கன்னா நீங்கள் நாளைக்கு ஃபீட்பேக் சமயத்தில் ஐயா கிட்ட ஒரு பிளஸ்ஸிங் வாங்கிக்கிட்டு உங்கள் பேரை எழுதிக்கிட்டு ஐயாட்ட ஒரு சைன் வாங்கிக்கிங்க. உங்களுக்கு ஒரு பாதுகாப்பாக வச்சுக்கிங்க. அந்த புக்கை உங்களுக்கான நூல், அது ஆசீர்வாதத்தோடு வச்சுக்கிங்க. இதை அந்த புக்கு வாங்குறவங்க மட்டும் நாளைக்கு ஐயாட்டையும் ஒரு சைன் வாங்கிக்கிங்க. அந்த புக்கை படித்து பாருங்கள். 3 மாதம் கழித்து இந்த முகாம் கலந்தனுடைய அதை உறுதிப்படுத்துவதற்கான தகவல்கள் அது நிறையா இருக்குது. உங்களுக்கான ஐயா சொல்கிறீங்க, நீங்கள் வேண்டுகோள்னு சொல்கிறீங்க, உங்களுடைய விளக்கங்கள்னு சொல்லாமல் இல்லைங்கன்னு கேட்டதுக்கு, ஞானம் பெறுவதற்கு முன்னாடி ஒருத்தருக்கு வந்து என்ன வேணாலும் அறிவுரை சொல்லலாமா? ஞானம் பெற்றபடி ஒவ்வொருத்தரும் சுய ஒளியாக மாறிடுறாங்க. அவங்களுக்கு வந்து நம்ம அறிவுரை சொல்ல முடியாது, வேண்டுகோள் தான் வைக்க முடியும் அப்படின்னு ஐயா சொன்னார். அந்த மாதிரி ஐயாவுடைய வேண்டுகோளாக இருக்கக்கூடிய அந்த நூல் நாளை காலை எடுத்து வைப்பாங்க. வாய்ப்பு இருக்கிறவங்க தேவையானவங்க அந்த நூலை வாங்கிக்கலாம். ஓகேங்களா? பகவத் மிஷனில் ஒரு 7 வகையான தியானங்கள் கற்றுக் கொடுக்குறோம். இந்த 7 வகையான தியானங்கள் வந்து ஒரு வித்தியாசமான தியானம். நீங்கள் வேறு எங்கேயுமே இதை கற்றுருக்க முடியாது. சில தியானங்கள்லாம் பண்ணினீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு ஆனந்த அனுபவங்கள் கிடைக்கும். எந்த பிரச்சனையுமே உங்களை தாக்காது. இது ரொம்ப பவர்ஃபுல்லான தியானம். சிலவங்களுக்கு அந்த தியானத்தை பண்ணினா சிலவங்களுக்கு சில சித்துக்கள் சக்திகள்லாம் கூட கிடைச்சிது. நாளைக்கு என்ன நடக்கும், நம்ம இங்கே இருக்கும் பொழுதே சில மற்ற எங்கெங்கெல்லாம் உள்ள காட்சிகள்லாம் நமக்கு இங்கேயே தெரிகிற மாதிரிலாம் கூட சில சக்திகள்லாம் கூட கிடைச்சிது. ஏன்னா இதில் கொஞ்சம் லிமிட்டடாக தான் ஆட்களை எடுக்கிறோம், நிறைய கூட்டமாக எடுக்கிறது இல்லை. அதனால் நீங்கள் வாய்ப்பு இருந்ததுன்னா கலந்துக்கிடுங்க.